பாடல் பாடுவதற்கு வரவேற்போம். ஐயா டாக்டர் ரோபர்ட் அவர்கள் இவேஞ்சலிஸ்ட் ஆய் ஊழியம் செய்கிறார். ஆமென். எழுந்தட்டுமா? Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. இந்த அருமையான காலவெளியிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த நம்முடைய அன்பு ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய திருச்சபை மக்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நான் நம்முடைய சபைக்கு எல்சடா சபைக்கு புதிதாக வந்திருக்கிற ஒரு சர்வெண்ட். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க பெரிய ஊழியக்காரர்கள். நம்ம தான் வந்து தேவனுடைய அவருடைய பண்ணையில வேலை செய்கிற சர்வெண்ட் வந்திருக்காரு. ஆனா இந்த சர்வெண்ட் கிட்ட அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். நிறைய வந்து அவங்கள பத்தி பேசுவாங்க, ஆனா நான் அவரை பத்தி பேசுவேன். அல்லேலூயா சொல்லுவோம். அதனால வந்திருக்கிறவங்க யாவருக்கும் இயேசு நாமத்தினாலும் நன்றி சொல்லுகிறோம். நல்ல இசை வாசிக்கிற பிள்ளைகள் நன்றி சொல்லுகிறோம். ஆடியோ சிஸ்டத்தை ப்ளே பண்ணுற தம்பிக்கு நன்றி சொல்கிறோம். அந்த ஸ்டில் போகிற மகளுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆனால் ஆராதனையில் நீங்கள் அப்படியே முழுகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆராதனையில் துதிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஆனால் சில பேர் அவரை துதிக்கிறவங்களுக்கு ஒரு குறைவே வராது. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடந்து தாட்சி அடைந்தாலும் எங்கே தேடினாலும் ஹோட்டல் தான் தேடி கிடைக்கும். கர்த்தரை தேடுவதற்கு இல்லை, ஹோட்டலுக்கு தான் தேடுவாங்க. இங்கே நிறைய அந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்கு, இந்த ஹோட்டலில் இது நல்லா இருக்கு, எல்லா ஹோட்டலும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ஹோட்டலுக்கு வந்துக்கிற உனக்கு திருப்தியான ஆகாரம். இப்போ இது வந்து ஒரு என்ன சொன்னா, இது ஒரு ஐக்கியம், ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் வரலன்னா அந்த ஃபேமிலியில் 3 மூஞ்சி. அல்லேலூயா. ஆனால் இந்த ஃபேமிலியில் ராஜாதி ராஜா வந்துக்கிறார். கைகளை தட்டி அதை சொல்லுவோம். நல்ல கை தட்டு. என் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, ருத்தம் டேவிட் வந்திருக்கிறாங்க. அதனால இனி வரும் காலத்துல அவங்க நம்ம சபையில ஒரு அங்கத்தினராக இருப்பாங்க. கைகளை தட்டி ஒரு அலையில சொல்லுவோம். உங்களோட ஐக்கியமா இருக்க வந்துருக்காங்க. நல்ல கைகளை தட்டும். இன்னும் ஒரு ஃபேமிலி பாருங்க. நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம், நீங்க வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்குது. முகாந்தரம் இல்லாத யாரும் வர முடியாது. அதனால முகாந்தரத்தோடு வந்திருக்கிறீங்க. ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கேன். ஏன்னா நான் படிக்காத ஒரு நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன். நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன். என்ன நீங்க யூடியூப்லலாம் நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா பாட்டுக்காரங்க, ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. என்னுடைய யூடியூப் சேனலில் மட்டும் 3 மில்லியன் மக்கள் என்னோட நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் எனக்கு தெரியாத ஆட்களே கிடையாது. மலேசியாவுக்கு நான் 5ஆவது முறை வந்திருக்கிறேன். அதனால் வேண்டி நம்மளுடைய ஆலயத்துக்கு வந்ததில் பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. ஓகே, நீ பக்கத்தில் கை கொடுத்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சத்தியமா நல்லா இருக்கீங்களா? நீங்க கண்ணாடி பார்த்தீங்களா? ஆனா ஒருத்தர் கண்ணாடி கிட்ட நின்னாங்கன்னா கண்ணாடியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. கண்ணாடி வந்து யாருன்னா நம்முடைய ஆண்டவர். அவரு தான் எனக்கு கண்ணாடி. அந்த கண்ணாடியை பார்த்து தான் நாங்களும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எங்க வீட்டில் என்ன பண்ண, எங்க வீட்டில் தான் அங்கே மெட்ராஸில் என்ன பண்ண, நான் கண்ணாடி பார்த்து ட்ரெஸ் பண்ணிடுவேன். எங்க ஒய்ஃப் வந்து அப்படி உட்காந்து பார்க்கலாம். ஒய்ஃப் என்ன தெரிந்தா சம்சாரம் ஜாகிரதா இருக்கணும். சம்சாரமும் மின்சாரமும் ரொம்ப ஆபத்து. மின்சாரத்துக்கிட்ட போனா உயிர் கூட, சம்சாரத்துக்கிட்ட வந்தா உயிரே போடும். அன்னைக்கு ஒரு முடி வெட்டுற கடையில கேட்கிறாரு ஒருத்தர், முடி வெட்டுற கடைங்க. ஆனா இன்னைக்கு தான் அதெல்லாம் ஒரு மாதிரியா வெட்டிருக்கிறோம். அந்த கடையில கிடையாது, உட்காந்துட்டாரு மிஷின்ல. எப்படி வெட்டணும்னு கேட்கிறாரு வெட்டுருவே. சம்சார கையில மாட்டாத மாதிரி வெட்டுக்கையா? ஏன்னா ரொம்ப சம்சாரம் முடிய போச்சு ஆட்டம். மொட்டையா அந்த ஆட்ட முடியுமா? அதனால சம்சார கையில உங்களுக்கு அதுதான் இருக்குது. உற்சாக ஓடிடுவேன் வண்டியில பாருங்க. எதுக்கு அதுக்கான நீங்க நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கிற பாருங்க. நான் மெட்ராஸ்காரன். ஓகே,
அதனால அந்த மெட்ராஸ் ஸ்லாங்ல பேசும்போது உலகத்திலே உயர்ந்த பாஷை அதுதான். உலகத்திலே உயர்ந்த பாஷை மெட்ராஸ் பாஷை தான். எப்படி அங்கதான் எப்படி சோறு திண்டியா வேலைக்கு சர்ச்சைக்கு வந்துக்கிறேன் ஏன் நேற்று வரல அப்படிதான் பேசுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க அப்படி பேச முடியாது. இங்க வாங்க வாங்க உட்காருங்க ஏன் நேற்று தினத்துல ஏன் உங்களை காணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இங்க வந்து எப்படின்னு தெரியல எனக்கு. ஆனா மெட்ராஸ் ஸ்லாங் ரொம்ப தமாசா இருக்கும். அந்த மெட்ராஸ் ஸ்லாங்ல தான் இப்ப நீங்க என்ன பண்ணீங்க கர்த்தருடைய ஆராதனை கேட்பீங்க. ஆனா நான் பாடும்போது அது ஒரு தனி கலை, அது தனி ராகம். நான் பேசும்போது சுந்தர தமிழ் கைதட்டு. நம்ம சுந்தர தமிழை பேசுறது ஞானத்தை கொடுத்தவர் ராஜாதி ராஜா தான். நான் படிக்காதவர், பயங்கர குடிச்சவர், அதிகமா குடிச்சவர், கம்மியா படிச்சவர் கைதட்டு. அதிகமா குடிச்சவருக்கு கை தட்ட, படிச்சவருக்கு தட்டப்பட்டு. இன்னைக்கு குடிச்சவருக்கு தான் கை தட்ட. அதிகமா குடிச்சவரு கம்மியா படிச்சேன்னா 3 கிளாஸ் தான் படிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கண்ணாடி இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க ஒய்ஃப் அப்படி இருப்பாங்க. இப்பதான் ஒய்ஃப்னு கூப்பிடுறேன். அது முன்னாடி தே அது தே நம்ம மெட்ராஸ்ல தே மே அப்படியே போடுவோம் வீட்டுல. தே வா பாஸ்டர் வந்துக்கிற தோத்திரம் பண்ணிக்கா தோத்திரம் பாஸ்டர் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா இங்க வாங்க பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர் உட்காருங்க பாஸ்டர் தண்ணி குடிக்கா போதும். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. காய் குடிக்கிறியா தானே கேட்டுதான் தான் வானன்னு தான் அதுதான் சரி கேட்கறது தான் வானன்னு தான் அதுதான். ஆனா நம்ம முறைச்சு பார்த்துட்டு இருப்போம். அப்ப கண்ணாடி கிட்ட நான் போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. 69 வயசு ஆகுது எனக்கு. சர்க்கரையில பிபியில சுகர் இல்ல சூடு தோரணை இல்லை கை தட்டி. ஆனா ஒருத்தருக்கு சூடு தோரணை இருக்கும். ஆனா எனக்கு சூடு சொன்னே இல்லை. என்னை யாருன்னா திட்டினா கூட அமைதியா போகும். ஏன்னா காது இருக்குது. என் நேரத்துல அமைதியா போடுவேன். ஏன்னா பாருங்க படிக்காது நானு. ஆனா இந்த முழு வேதாந்தத்தை எத்தனையோ ஆண்டுகள் படிக்க கர்த்தர் கிருபை தந்தார். நான் 1, 2, 3 கிளாஸ் தான் படிச்சுக்கிறேன். இது ஏதோ ஒரு இடத்துல 3ஆம் கிளாஸ் படிச்சு நம்ம 30ஆம் கிளாஸ் படிச்சேன்னு வச்சுக்கிறாரு. அதனால எனக்கு என்ன சொன்னா, எனக்கு ஒரு பெரிய ஆசை கூட்டத்தை பார்த்து பேசி கை தட்டு வாங்குறான்னு நான் கிடையாது. 10 பேரா இருந்தாலும் பரலோகம் போயிடணும். அதுதான் நம்மளுடைய லக்கு, அதுதான் நம்மளுடைய ஐக்கியம். அதனால இந்த ஐக்கியத்துக்கு எனக்கு முதல் முறை என்னை அழைச்ச அன்பையாக்கு நன்றி சொல்றேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்படியே அந்த கண்ணாடி பார்த்து ட்ரெஸ் பண்ணிட்டேன். எங்க ஒய்ஃப் நின்றாங்க, உட்காந்துங்க. என்ன சீதா, அது சீதா, சீதா தெரியலையா? சீதா என்னமா நல்லா கண்ணாடி உன் மூஞ்சிக்கு இது போதும். கண்ணாடி ஆண்டியே நின்று மூஞ்சை பார்த்துருக்கிறிய, நான் தான் மூஞ்சை பார்க்கணும். உன் மூஞ்சிக்கு இது போதும். இப்ப பாருங்க 69 வயசு. என்னை பார்த்து கேட்கறாங்க மேரேஜ் ஆயிடுச்சான்னு. லேட்டா கண்ணாடி ஆயிடுச்சான்னு கேட்கறாங்க. எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, 4 பேர பசங்க இருக்காங்க. என்னைக்கும் கடவுள் என்னை ஹாப்பியா வச்சிருக்கிறாரு. எனக்கு ஒரு ஆசை, 100 வயசுல இதே மாதிரி இருக்கணும். இருப்பேனா எப்படி மொச்சு பாக்குற பாரு. 100 வயசுக்கு மேல வந்தா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அந்த கைவிட வரணும் உட்காருவே அப்படின்னு. ஆனா நான் அப்படி வரக்கூடாது. ஆண்டவர் சரிதான் என்ன எங்க வச்சிருக்கேன் பாருங்க. ஹல்லேலூயா. ஆனா இது ஒரு ரகசியம் இருக்குது. கேட்பாங்க மெட்ராஸ்ல, ஐயா இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறியே பாருங்க. 3ஆம் கிளாஸ் வந்து இங்கிலீஷ் பேசுற பாருங்க. இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறியே, நீங்க என்ன ஃபுட் அடிக்கிறீங்க அது கேட்பாங்கல்ல. நான் சொல்லுவேன், நான் ஒரு ஃபுட் எடுக்கிறேன், அதை வந்து உங்களுக்கு சொல்லானுங்கிறேன். என்ன மாதிரி என்ன இருக்கணும்னு விரும்புறோம்னு கொஞ்சம் கை தூக்கு. நல்ல கை தூக்குங்க, சத்தியமா கை தூக்குங்க. தீனி துண்டத்தை கம்மி பண்ணுங்க. தீனி துண்டுல கீழே ஹோட்டல்ல முட்டாவா தட்டு தட்டவா வச்சு பேசி ஆயிடுச்சு. டிஷ்யூ பேப்பர்ல வாங்கி வச்சு குப்பை தட்டு போட்டு அவர் காசு அது சாப்பிடவே கூடாது. ஹல்லேலூயா. சாப்பாடு என்னைக்கு நீ வெறுக்கிறியோ உன்னோட வாழ்க்கை அட்டகாசமா இருக்கும். அதான் பாருங்க, வாயும் வயிறையும் கரெக்டா வச்சுக்கணும். வயிறு வாயில நெருப்புனா வயிறு நெரிச்சிடும். அதனால அதுக்கு போனா பசி அடிக்கணும். இதை கேட்டா வாழ்க்கை மாறிடும். கைதட்டு. இந்த ஆகாரம் தான் உங்களுக்கு ஓகே. நான் வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் சேர்ந்தவன். எங்க அப்பா பேர் அபு பக்கர், என் தாத்தா பேர் அப்துல் சமத், என் பேர் ரஹ்மான்.
அப்படி இருந்த இன்னைக்கு சுவிசேஷன் தென்றல் டாக்டர் ஜி ராபர்ட்ட வாங்கிக்கிறேன். நான் டாக்டர் பட்டம் வாங்கிக்கிறேன். என் காரை பார்த்துட்டு 2 பேஷண்ட் வீட்டுக்கு வந்துச்சு. டாக்டர் கொஞ்சம் ஏய்க்குவா, உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, டாக்டர் கொஞ்சம் ஏய்ப்பிக்கணும். என் கொண்டாட்டில நீங்க வந்த டாக்டர் பக்கத்து வீடு, இந்த டாக்டர் வேற இருக்கா. அப்ப வந்து பேஷண்ட் சொல்லி பைத்தியக்காரா சொல்லு டாக்டர் பாரு. ஆமான்டா, அதே மாதிரிதான் நீங்க பைத்தியக்கார டாக்டர் தான் இந்த சாமிக்கு வந்துக்கிறேன். கையில தான் ஏன்னா ஆண்டவர் இப்படிப்பட்ட பைத்தியதான் கத்து தெரிஞ்சுக்கிறான். நீ நினைக்கிற மாதிரி ராபர்ட்ட நல்ல கடவு பக்கா குடிகார பையன். கெஞ்சா அடிப்பேன், சருகு அடிப்பேன், சம்சாத அடிப்பேன், மாமியார் அடிப்பேன். அப்படி யாரும் மாமியாரை சொல்லிட்டாங்க மாமியார் அடிப்பேன். அந்த மாதிரி ஒரு குடிகாரன் 24 மணி கெஞ்சா அடிப்பேன். பாருங்க, சாரை அடிக்கிறத கூட திருத்தலாம், கெஞ்சா அடிக்கிறத திருத்த முடியாது. ஏன்னா கெஞ்சா அஷ்டமா கெஞ்சனை தெரிந்து அவருக்கு அடிப்பாங்க. பொம்பளைக்கெல்லாம் எங்க தெரிய போகுது, எங்களுக்கு தான் தெரியும். உள்ள அப்படி அடிப்பாங்க. அடிச்சுட்டு காலை இங்க வச்சு அங்க வைக்கிற மாதிரி இருக்கும். அது தானா செவத்தை பார்த்தே சிரிப்பான். அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில இருந்த என்னதான் கடவுள் என்ன பண்ணாரு, அவருடைய கனமான ஊழியத்தை நானும் சொல்ல தகுதியே கிடையாது ஐயா, எல்லாம் அப்பாவுடைய தயவு தான். அங்க மெட்ராஸ்ல ஒரு இடத்துல கேட்டேன், பாஸ்டர் மைக்கு கொடுத்துட்டு அமைதியா உட்காந்துட்டீங்களே, எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு கேட்டேன். அவரு நல்ல மனுஷன், நீங்க பேச்சாளர் ஐயா, நீங்க பேசுங்க, அவங்க டைம் வந்தா கதை போயிடுவாங்க, அவங்க டைம் வந்தா கதை போயிடுவாங்க, சேரை பார்த்து பேசுனது வாசிக்கிறவங்க அப்படி போயிடுவாங்க. இன்னொரு இடத்துல கேட்ட, ஆயிரையா மைக்கை தந்துட்டு உட்காந்துட்டீங்க, எத்தனை மணிக்கு முடிக்கணும், சாப்பாடு தம் கட்டுறவங்க பண்ணுவோம், ஏதோ சாப்பாடு தம் கட்டுறவங்க பண்ணுங்க, புகை வந்தா முடிச்சுருங்க. இன்னொரு இடத்துல கேட்டேன், ஐயா எத்தனை மணி, எல்லா மக்களும் முழுந்தாங்க. அப்புறம் நான் என்னடா கேட்குறேன், அவங்க ஒன்றுமே சொல்லலையே, சரி நம்ம வார்த்தை கேட்பாங்க நம்ம, நான் பாட்டு பேசின்னு இருந்தேன். அப்புறம் கீழே இறங்க ஒரு கேச்சத முடிச்சிட்டீங்களா, அப்ப இதுவெல்லாம் என்ன பண்ணிருந்தேன்னு அவருக்கே தெரியல, முடிச்சிட்டீங்களா, அதே திரும்ப தொடங்கும். அதனால எத்தனை மணி முடியுதுன்னு தெரியாது ஐயா, ஒரு டைம் கொடுத்துருக்கிறேன், அந்த டைம்குள்ள முடிப்பேன். ஓகே, அலையிலே செல்மா, அலையிலே செல்மா. அங்க பயங்கர ட்ரிங்க் மேனு, எங்க வேணா உழுந்து கிடப்பேன் பாரு, மூக்கெல்லாம் வெட்டி, தலையெல்லாம் வெட்டி, உடம்பெல்லாம் அடி, என் உடம்பு ஃபுல்லாவே சாராய அடிதான். அலையா போலீஸ்காரன் கட்டி அடிச்சுட்டு போனான் என்ன மெட்ராஸ்ல. அப்படிப்பட்ட ஒரு திருந்தாதவனை திருத்தியவர் தான் ஆண்டவராக இயேசு. சாட்சியெல்லாம் நீ கேட்க போறீங்க, இப்ப நல்ல பாட்டு கேட்க போறீங்க. ஓகே, ஹாப்பியா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, பக்கத்தை பத்தி சொன்னீங்களா, நல்லா இருக்கிறீங்களானே ஏன்னா கேட்கணும். அதுதான் வந்து விசாரிப்பு. ஒரு இடத்துல வந்து அப்படியே உட்காந்து 3-5 கிலோ இஞ்சி தூண்ட மாதிரி, 5 கிலோ இஞ்சி தூண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு உட்காந்துக்கும். ஆனா நம்ம சபை ஐக்கியத்துல வந்து 32 பல்ல காட்டினா 2 பல்லு உயர்ந்துடணும். நீங்களும் காதல் தினம் கொண்டாடி இருக்கிறீங்களா, இது வந்து ஆராதனை தினம். காதல் தினம் கொண்டாடி இருக்கீங்களா, நான் கொண்டாடல, ஏன் பண்ணி அப்படி பாக்குற, நான் காதல் தினம் கொண்டாட கத்திரிக்காய் தினமும் கொண்டாடுறேன். ஆனா இந்த காதல் தினம் ஒரு டைம் வரோங்க வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுல 2 பசங்க வந்து பீச்சில் பேசிச்சு, பீச்சில் தான் காதல் தினம் கொண்டாடுவாங்க. ஃபெயிலியர் ஆனா பீச்சில் கொஞ்சம் செத்துருவாங்க, வேற எங்கேயும் சாப்பிடல, பீச்சில் வந்து செத்துருவாங்க ஃபெயிலியர் ஆனா. நீ ஏன்பா பீச் இருக்கிற காதல் அப்படி பீச்சில் போய் வச்சிடும். அப்புறம் 2 பசங்க அப்படி பேசிச்சுங்க அண்ணா. நான் என்ன பண்ணேன், இந்த பசங்க என்ன பேசுறேன் ஒட்டு கேட்கிற புத்தி எனக்கு கை தட்டி பக்கத்து வீட்டுல சண்டை வந்தா செவுத்துல காதலிச்சு கேட்பேன் நான். அப்படி மட்டும் சரி என்னத்தான் பசங்க பேசிதான் போய் நிக்கிற. அந்த பையன் சொல்றான், ஐ லவ் யூ, வெரி நைஸ், ஐ ஊயின்றான். அது பல்ல காட்டி சிரிக்குது. யாரு பல்ல காட்டி சிரிக்கிறாளோ அங்க நீ உயிர்ந்துன்னு அர்த்தம். அந்த பொண்ணு பல்ல காட்டு அவர் சரி என்னோட காஸ்டியூம் நடக்குதா, என்னுடைய அது இதுக்காக அல்லங்க. அவன் சொல்றான், உன்னோட அழகுல தாண்டி நான் மயங்கிட்டேன், உன்னோட அழகு. அந்த பொண்ணு கேது, என்னோட அழகு நான் அப்படியாடா இருக்கிறேன். உன்னோட அவங்க அந்த பொண்ணு கேக்குது, என்னோட அழகுல எதுல நீ மயங்கினு கேட்டான். அவன் சொன்னான், உன்னுடைய பல்ல அழகுல மயங்கிட்டேன், உன் பல்ல அழகுல மயங்கிட்டேன். அவனா பல்ல அழகா, இந்த பல்லா, இந்த பல்லா, ஆமா ஆமா நம்ம செட்டை கட்டி
அப்புறம் பார்த்தா ஒக்க தினம். என்ன தினம்? ஒக்க தினம். இதுதான் உண்மையான ஆராதனை தினம். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். பாருங்க, படிக்காதவரு இவங்களுக்கு கார்டு கொடுக்குற பாருங்க. ஐயா கொடுங்க, டி மைனர் கொடுங்கயா, ஜி மைனர் கொடுங்கயா, சி மைனர் கொடுங்கயா, இ மைனர் கொடுங்கயா, டி மைனர் கொடுங்க, ஏ மைனர் கொடுங்க. நீ தான் இசை அமைப்பாரு. கை தட்டி பாருங்க, படி ஒண்ணுமே இல்ல, ஜீரோ. இந்த ஜீரோவா இருந்த பக்கத்துல ஒரு ஹீரோ வந்தார். அவர்தான் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, நம்ம அறியாதவர் நம்ம பக்கத்துல இருக்கிறாரு, நமக்கு தெரியாது. அதான் தாய் சொல்றாரு, என் கால்கள் சறுக்கும் போது அப்படி கிருபை என்னை தாங்கியது. அந்த படியில இறக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, எங்கேயோ வேடிக்கை பார்த்து விட்டீங்க கீழே வந்து படியில இறக்கும்போது அவருடைய கிருபை இருக்கு. ஓகே, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். அது பாட்டு கேட்பேன். ஓகே, ஹாப்பியா இருக்கீங்களா? என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுகிறேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைகள், நீ செய்த நன்மைகள் என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுகிறேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுகிறேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நாட்டில் வாழ்கின்ற யாவும் நாட்டில்
ஆசீர்வாதம் இல்லை பிரித்திருந்து வார்த்தையை கேள்வி பிரித்திருந்து வார்த்தை கேள்வி. குண்டு போட்ட மாதிரி இருக்கீங்க. 68 வயசு 69 வயசு ஆகுது. எனக்கு ரொம்ப ஆடி பாடி அவரை மகிழ்வு. ஒரு காலத்துல சாவு கூத்து ஆடிடுவேன். சாவுனா தெரியுமா? நானா டெட் பாடியில சங்கு அது ஐயா ரொம்ப பிடிக்குது கிடைக்கும். சங்கு விடுவோம் சங்கு விடுவாங்க. அதுக்கு கூத்தாட முடியாது. ஆனா இதுக்கு தான் ஆடுவோம். தரகதக்கா 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 திருகுதக்கா திருகுதக்கா அப்படின்னா என்னன்னா தரகதக்கா உங்களுக்கு தான் தினுக்கு தக்கா எனக்கு தான் தரகதா உங்களுக்கு தான் தினுக்கு தான் எனக்கு தான். அதனால எனக்கும் மான் அடிக்கிறாங்க உனக்கும் மான் அடிக்கிறாங்க. அதுக்கு போய் ஆடுறாரு. டெட் பாடிக்கு முன்னாடி பாருங்க நான் ஒரு கானா பாட்டுக்காரு. டெய்லி 2 சாவு வரணும். கை தட்டு கருப்பு பண்ணிங்க நீ தான் கை தட்டியா? உங்க அந்த ரவுட்டான செலவிக்க சொல்றேன். இல்ல சபா நான் பக்கத்துல சாவுக்கு போய் கை தட்டு வீடா வந்துக்கிற நான் பண்ணிக்கிறேன். பாருங்க ஒரு காலத்துல செத்தவனுக்கு கானா பாட்டு பாடிருப்பேன். மாம்பழ விக்கிற கண்ணம்மா மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ எவரை கட்டிக்க போறவன பாரு. செத்து கட்டினாரு. என்ன கட்டின்னு யாரை நீ கட்டிக்க போற? அது மாதிரி ஒரு ஜீவன் இல்லாத ஒரு டெட் பாடிக்கு முன்னால பாண்டவன் இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய எல்சடா சபையில இதோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு பாடுகிற ஒரு சின்ன பாட்டுக்காக அலையிலுங்க இந்த பாட்டு இப்பமா ஓகே இமெயில் அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கெல்லாம் எல்சடா சபைக்கு சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க. பாஸ்டருக்கு ரொம்ப பேருங்க. ஏசப்பா அன்பினில மேல வந்து பாருங்க. இங்க என்ன சொல்ல போறாங்க கொஞ்சம் காதுல கேளுங்க. நீங்க காதுல கேட்டு மனசுல எழுதி கொள்ளுங்க. டக்கு 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 டக்கு
வாங்கிக்கிறீங்களா? ஏன்னா என்னத்தம்மா ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். ஏன் சந்தோஷம்னா தாவீது நடனம் ஆடி அவர் சந்தோஷப்பட்டார். ஆனால் மீகா என்ன பண்ணா அவமதிச்சா. கடைசியில் அவர் சந்ததியில் இருந்துச்சு. அதனால நம்ம அப்படி இல்லை, அவருக்குள்ள மன மகிழ்ச்சி துடிக்கிற பிள்ளைங்கள்கிட்ட தான் கேட்கிறாங்க. அவருக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதான் ஒரு காலத்தில் செத்தவனுக்கு பாங்க பிரயோஜனம் இல்லை. எனக்கு உயிரோடு இருக்கிற ஆண்டவருக்கு பாருங்க, என்னுடைய மொபைலில் 15 லட்சம் ரூபா மியூசிக் வச்சிருக்கேன். இப்போ அதை வந்து பாட்டு இருக்கும். அதே நோயா 15 லட்சம், இங்கே 15 லட்சம் டெல்லி, அங்கே 15 லட்சம் ரூபாய். அந்த 15 லட்சம் ரூபாய் இருந்தால் இது மாதிரி 2 வீடு வாங்கலாம். ஆனால் எனக்கு அப்படி ஆசை இல்லை. இந்த 15 லட்சத்தை நான் செலவு பண்ணி பாடின காரணத்தையும் பாவியாக இருந்த என்ன இந்த ட்ரெஸ் போடுறபடி எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த அந்த தெய்வத்தை உயர்த்தி 2000 சில்லற பாட்டு எழுதியிருக்கிறேன். 2000 சில்லற பாட்டு எழுதி 11 ஆல்பம் வெளியிட்டிருக்கிறோம். என்னுடைய பாட்டெல்லாம் யூடியூப்பில் வரும். பிறகு ஐயா சொல்லுவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கூட ஒரு 5 பாட்டு மலேசியாவில் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு பாட்டு மட்டும் லேப்டாப்பில் ஏற்றி இல்லை அதில் வரணும்னு நினைக்கிறேன். வரல லேப்டாப்பில் எப்படி நெட் இருக்குல்ல, இது ஹாட்ஸ்பாட் போட்டால் இருக்குதுல்ல, அதில் மலேசியாவில் ஷூட் பண்ணிக்கிறோம். அது எப்போ வருகிறா எனக்கு அனுப்பிவிட்டு அழகு 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 அந்த பாட்டு பண்ணிடுவோம். நைட் பண்ணோம் ஷூட்டிங்கு. அப்போ போட்டாச்சு. எனக்கு ஒத்தாசை வரணும் வைப்பாரு. அதே இது வந்து அதுக்கு ஒரு பாட்டு பாருங்க ஸ்க்ரீன்ல. 69 வயசு கடவுளுக்காக எப்படி நடிச்சிருக்கிறதா பாருங்க. என் பிள்ளைங்க தான் அதுக்கு. மகன் டேவ் தான் கேமராமேன், என்னுடைய மகன் தான் எனக்கு டைரக்டர், காஸ்டியூமு எல்லாமே. அதான் ஒரு வயசான ஒரு எனக்கு கத்தருக்காக நான் என்ன பண்ணிக்கிறது தான் பாருங்க. நம்ம என்ன செய்யணுன்றதை தான் சரித்திரம். நம்ம என்ன செய்யணும் இல்லை, அவருக்காக என்ன செய்யணும் நீங்க பாருங்க. கத்தரோட ஆசீர்வாத். அடுத்த பாட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் என்ன செய்த ராஜா நீங்க ஒரு கொஸ்டின் நான் என்ன செய்தேன் ராஜா என் மேல் இங்க பாருங்க. அன்பும் அங்கேதான் எழுதிக்குது. அன்பும் சேவையும் அதுதான் என் மேல் அன்பு வைத்து. எதுக்கு நான் என்ன செய்யணும் அதான் சேவை. அல்லேலூயா. நானும் பாருங்க படிப்பு வாசனையில ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சபையில, லட்சக்கணக்கான சபையில, கோடிக்கணக்கான மக்களை கண்ணில் பார்த்தாலும் என் மைண்டில் இருக்கிற ஒரே தெய்வம் ஏசப்பா மாட்டம் தான். இப்ப உங்களை பாக்குறீங்களே, இன்னும் இந்த ஆராதனை முடிஞ்ச அடுத்த நிமிஷம் உங்களை எல்லாரையும் மறந்துடுவேன். யாரும் என் மைண்டில் வர முடியாது, நினைவு இருக்காது. என் நினைவிலையும் என்னுடைய எண்ணத்திலையும் என்னுடைய சிந்தையிலும் இருக்கிற ஒரே தெய்வம் ஏசப்பா மாட்டம் தான். அவரை தான் நான் உயர்த்த வந்திருக்கிறேன். சென்னை பட்டணத்திலேருந்து மலேசியாவுக்கு வந்திருக்கிறேன். என்னை அன்போடு என்னை அழைச்சி எனக்கு இப்படிப்பட்ட கனமான ஊழியத்தை கொடுத்த என்னுடைய ஐயாவுக்கு நன்றி சொல்றேன். பாசமாக நன்றி சொல்றோம். ஓகே. நான் என்ன செய்தேன் ராஜா என் மேல் அன்பு வைத்தேன். உன் மகனாக நான் இருக்க தகுதியும் இல்லை. நான் என்ன செய்தேன் ராஜா மேல அன்பு வைத்தேன். நான் என்ன செய்தேன் ராஜா மேல அன்பு வைத்தேன். மகனாக நான் இருக்க தகுதியும் இல்லை. மகனாக நான் இருக்க தகுதியும் இல்லை. நான் என்ன செய்தேன்
கிருபை எனக்கு தந்து நாதோறும் உம்மை துதித்திடுவேன். நாதோறும் உம்மை துதித்திடுவேன். நான் என்ன செய்தேன் ராஜா என் மேல் அன்பு வைத்தீர். தெலுங்குல பாடுவோம். ஹல்லேலூயா. ஆனா நான் தெலுங்காரி இல்லை. మార్గము తెలియలేది పాప సిద్ధతో నిర్ణయించిన మార్గము తెలియలేది ఈ పాపిని నీవు ప్రేమించి ఈ పాపిని నీవు ప్రేమించి మార్గము చూపిన యేసయ్యా మార్గము చూపిన యేసయ్యా రాజా உன் மகனாக நான் தகுதியும் இல்லையே மகளாக நான் தகுதியும் இல்லையே நான் என்ன செய்தேன் எசப்பா மேல நம்ம சொந்த போதெல்லாம் அனுபவிப்போம். பார்த்தீங்களா, நம்ம கையில் பணம் காசு இருந்தால் அமெரிக்காவில் கொடுக்குறது வருவார். நம்ம கையில் காசு இருந்தால் அமெரிக்காவில் சொந்தக்கார தேடி வருவார். ஆனால் நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னா நம்ம தேடி வர ஒரே ராஜாதி ராஜா சர்வ வல்லமையுள்ளவர். கைகள் தட்டாலே தலைவர். இந்த அன்புக்கு வந்து அன்பு உலகத்தில் எதுவுமே கிடையாது. மனிதன் அன்பெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஏசப்பா அன்பு பெஸ்ட். அல்லேலூயா. அதான் பாருங்க, நம்ம சபையில வந்தா அன்போடு பழகணும். பக்கத்துல வராதவங்கள போய் விசாரிக்கணும். பாருங்க, இந்த தம்பி வந்து வரல, அவங்களை யாருன்னு பார்த்தா அவங்களுக்கு விண்ணப்பம் விசாரிச்சு ஏன் சபைக்கு வரல, ஏன் நம்ம குடும்பத்தை அதை விசாரிக்கணும். அதான் நம்முடைய அவர் பாருங்க, அவர் விசாரிக்கிறபடினால அவர் மேல நம்ம கவலையில வச்சோம். இங்க ஸ்திரிச்சு அவர் வந்து உட்கார்ந்து கூடாது கவலையா, சும்மா எப்பவும் மன மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. அதான் தாவீது ஆலயத்துக்கு வாங்கணும்னு பார்லிமெண்ட் லீவ் விட்டார். ஆனா நம்ம ஆலயத்துக்கு வாங்க வேலையை லீவ் விட மாட்டாங்க. நம்ம வேலைக்கு போகணும் பாஸ்டர், காணிக்கு கொடுத்துட்டு இங்க ஜம்ப் பண்ணிக்கோ, காணிக்கு கொடுத்துட்டா பருவம் போயிடுவா, ஆலயத்துக்கு வரணும். நமக்கு ஒரு ஆலயம், நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவ அந்த பேர் இல்லை, கிறிஸ்துவோடு இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவ பேர் வச்ச உதயவா, கிறிஸ்துவ பேர் போடுவார். கிறிஸ்துவோடு இருந்தால் தான் நீ உனக்கு எனக்கும் பரலோகத்துல இடம், எல்லாம் பக்கத்து வீட்டில் கூட இடம் இருக்காது. அதனால தான் பாருங்க, எனக்கு சுவிசேஷத்தை டாக்டர் ராபர்ட்டை வந்து எனக்கு இந்த 3 வேதம் இந்த படிக்கக்கூடிய ஞானத்தை தந்தார். அல்லேலூயா. எனக்கு உங்களை சிரிக்க வைக்கணும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சிரிக்கணும். அன்னைக்கு ஒரு போலீஸ்காரர் ஒரு பையனை பிடிச்சிட்டாரு, ராங் சைடாக போயிருந்தான், பிடிச்சிட்டாரு. பிடிச்சி ஒரு அப்புனாரு, அப்படியே பட்டன் கொடுத்துட்டாரு. இங்கே இருக்கிற போலீஸ்லாம் அடிக்க மாட்டேன்றாங்க. இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப அன்பா, குட் மார்னிங், ஏன் இப்படி வந்த அப்படின்னு கேட்குறான். அங்கே அப்படி கிடையாது, புகார் கட்டு சாவி எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரியே பேசுவாங்க. அதை என்ன பண்ண போலீஸ் பிடிச்சாரு, ஒரு அடி அடிச்சுட்டு உன் பேர் என்னடா, தெரியாது சார், உன் பேர் என்னடா, தெரியாது சார், என்னடா தெரியாது, எங்க அப்பா எனக்கு தெரியாது தான் வச்சார் சார், எங்க அப்பா எனக்கு தெரியாதுதான், உங்க அப்பா தெரியாது வச்சாரா, உங்க அப்பா பேர் ஞாபகம் இல்லை சார், உங்க அப்பா பேர் ஞாபகம் இல்லை, அவங்க அப்பா வந்து அவருக்கு ஞாபகம் இல்லை தான் வச்சுக்கிறார் சார், உங்க அம்மா பேரு மறந்துட்டேன் சார், அம்மா பேர் மறந்துட்டியா, ஆமா. அதனால நம்ம அப்பாவை மறக்க முடியாது, நம்ம அப்பாவை சொல்லாத இருக்க முடியாது, நம்ம அப்பாவை பாடாத இருக்க முடியாது. கைகளை ஹல்லேலூயா. ஒரு டாக்டர் கிட்ட போய் இருக்கிறாங்க, டாக்டர் நீங்க சர்ஜரின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டு வந்துக்கிறேன் டாக்டர் மேல, நீங்க இவ்வளவு பேருக்கு சர்ஜரி பண்ணி நல்லா இருந்திருக்கிறாங்க, உங்ககிட்ட நான் பண்ணி போறேன் நல்லா இருப்பேன்னு கேட்டாரு. என்கிட்ட பண்ண பிறகு நீ எப்படி நல்லா இருப்ப? யார் டாக்டர்? ஏன்னா ஒரு டாக்டர் பாருங்க, டாக்டரை நம்பி போனா மேல அனுப்பிடுவாரு, ஏசப்பாவை நம்பி போனா எல்சடா சபைக்கு அனுப்பிடுவாரு. கை தட்டி
நிறைய பேர் டாக்டர் உன்னதான் தெய்வம் மாதிரி நினைச்சு வாங்குற டாக்டர் வந்து மூச்சை விட முடியல. டாக்டர் நான் நிறுத்திட்டா இன்னைக்கு மூச்சை நிறுத்துற டாக்டர் இருக்கிறான், பருவம் தடுப்புற டாக்டர் இருக்கிறான். ஆனா நம்ம டாக்டர் அப்படி இல்லைங்க, நம்மளை சுகப்படுத்துவார். கைகளை தட்டி ரொம்ப முடியாதாயிட்டேன், நடக்க முடியாது. ஐயா தான் என்னை எடுத்துன்னு போயிட்டு எனக்கு தைலம் எல்லாமே எங்கள் அப்பா மாதிரி எனக்கு அது செய்தார். ஆனால் அது பூசி கூட எனக்கு செட் ஆகலை. என்னால் நடக்க முடியல, நிற்க முடியல. ரொம்ப பிள்ளைகிட்ட ரொம்ப அவசரப்படுறேன். அன்றைக்கி ஐயா போயிட்டு வந்து நைட்டு சரியான வழியாக எனக்கு. அப்புறம் மசாஜ் சென்டருக்கு போய் அவங்க என்ன உருட்டி பெட்டி எடுத்துனா பசங்க. ஐயோ 200 மாடி போட்டு 200 நான் போட்டு உருட்டி கிருட்டி பண்ணி அது எனக்கு அந்த சைடு ஃபுல்லாக வரி. இப்போ ஓரளவுக்கு பாருங்க ஆண்டவரே, அது மாதிரி ஜபத்தோடு தான் போனேன். ஆனால் இப்போ நல்லா நிற்கிறேன், ஆடுறேன், பாடுறேன். அப்போடைய பலன் தான். நான் அப்போ சொன்னே நான் ஆராதனை நானும் சொன்னேன், நீ நடப்படாத, நீங்க டிம்மா நடந்து வந்து பாருங்க. எது சொல்லலாம், கர்த்தரை நம்புகிறோம் சரிப்பா. ஓகே அப்போ இதை பாருங்க, பாட்டு பாருங்க. அதுல வரலையா? அதனால சூத்திரம். இன்னொரு காமெடி இது சந்திச்சு வீடியோ வரல. ஐயோ சரி என்ன பண்ணுங்க, குரூப்ல போடுறப்பா. வாட்ஸ்அப் குரூப். ஓகே உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல அந்த பாட்டு வரும். அந்த பாட்டு வரும் பாருங்க. ரொம்ப அருமையா ஷூட் பண்ணிருக்குது. ஓகே ஸ்தோத்திரம். வருதா? ஓகே ட்ராக் போட்டு ட்ராக்ல போட்டு இது ஸ்மார்ட் டிவி இல்லை, அதனால வராதுல்ல. ராதா சர்ச் இப்போ உங்க ட்ராக்ல பாட்டு கேட்க போறீங்க. இங்க பாட்டு புக்கெல்லாம் கிடையாது. நான் எழுதுற பாட்டு எல்லாம் மனசுல தான் இருக்குது. அங்க மியூசிக் வரும்போது இங்க பாட்டு வரும்போது. ஓகே இப்போ பாருங்க, தம்பி வாசித்த இந்த இசை வேற, இந்த இசை வேற. ஓகே அப்போ பிரைஸ் ஹalleluya. நாலு ப்ளே பண்ணுங்க. கைகள் நிறுத்து. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களை எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களை கைவிடணும். Hallelujah.
வானமும் பூமியும் ஒழிந்து போனான், வார்த்தை என்றும் மாறாதையா. வானமும் பூமியும் ஒழிந்து போனான், வார்த்தை என்றும் மாறாதையா, வார்த்தை மாறாதையா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை எடுத்து கர்த்தாவே, கண்களை எடுத்து கர்த்தாவே. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை கொண்டவன், சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பவர். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை கொண்டவன், சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பவர், சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பவர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்தேன் கர்த்தாவே, கண்களை ஏறெடுத்தேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தாயின் கருவினில் கண்டவனே, பெயர் சொல்லி அழைத்தவர் என் இயேசு ராஜனே. தாயின் கருவினில் கண்டவனே, எனக்கு பதில் சொல்லும் ஒருவர் தானே, எனக்கு பதில் தரும் என் இயேசு தானே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்தேன் கர்த்தாவே, கண்களை ஏறெடுத்தேன் கர்த்தாவே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்தேன் கர்த்தாவே, கண்களை ஏறெடுத்தேன் கர்த்தாவே. அல்லேலூயா சொல்லுவோம். நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம தேசத்தில் தான் நிறைய இடத்துல போய் ஷூட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்திட்டு கடவுள் போய் ஆசீர்வதிப்பாராங்க. ரெடி ஆயிடுச்சாங்க? ஓகே, போடுங்க போடுங்க. சரி, அது அல்லேலூயா. வாருங்க வாருங்க. இதில் அது கனெக்ட் கனெக்ட் அல்லேலூயா. நல்லா எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு எஃபெக்ட். நீங்கள் பாருங்க, இதில் எதுவும் கோரர் பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா இந்த மைக் செட்டுக்காரர் நம்பவே முடியாது. பாண்டிச்சேரியில் எப்படி தான் கேட்டேன், பாண்டிச்சேரியில் மைக் செட்டுக்கார மானிட்டரை கொஞ்சம் ஏற்றியான பார்த்தா கிளாஸ் ஊற்றி பின்னால் ஏற்றி நிற்கிறான் மானிட்டரு. அல்லேலூயா. ஆனால் இந்த மானிட்டருக்கார் இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம். அல்லேலூயா. Put a speaker there lah. Mic. Hallelujah. Mic வைங்க பக்கத்துல. சிங்கப்பூர்லலாம் போய் எடுத்துருக்குது. அதை நீங்கள் பாருங்க, மிஸ் பண்ணாத பாருங்க. இல்ல. ஓகே, சரி. கர்த்தருடைய வார்த்தை கேட்போமா? எனக்கு டைம் ஆகும். எனக்கு கொடுத்த டைமில் நான் முடிச்சா தான் நீங்களும் வீட்டுக்கு போய் சூடாக மக்கள் சாப்பிட முடியும். அல்லேலூயா. ரைஸ் டாக்.
எனக்கு உங்க பாசம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. எங்க போனாலும் தண்ணி குடிக்கிற தண்ணி குடிக்கிற ஹோட்டல்ல என்ன தண்ணி குடிக்கிற தண்ணி குடுக்க மாட்டேன். அது சூடா மக்கான். இப்போ அந்த சூடா மக்கான் சாப்பிட்டா வயிறு நெஞ்சிடும். இந்த சூடா மக்கான் கேட்டீங்கன்னா வாழ்க்கை மாறுபோது. இப்போ ஓகே, ஹாப்பியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதுல கை கொடுத்தீங்களா? கை கொடுங்க. கைக்கு போறீங்க, கையில இருந்து கை கொடுங்க. நிறைய பேர் கை கொடுத்து கையில மோதிரம் கையில ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஒருத்தர் பெங்களூர்ல இப்படிதான் காணிக்க பாட்டு பாடினார் பாஸ்டர். அவர் பேர் தங்க மகன். என்ன மகன் பாருங்க, அந்த பாச பேர் தங்க மகன். தங்கத்தில் இருக்கிறார். கழுத்துல ஒரு 8-9 சவரன் செயின் போட்டுக்கிறார். இந்த 5 விரல மோந்திரம், இந்த 5 விரல மோந்திரம். அவர் வந்து காணிக்கைக்கு பாட்டு பாடுறாரு. அவரு என்ன பாட்டு பாடுறாருன்னா டி மைனர் கார்டு கூடயா நீங்க டி மைனர் பிரைஸ் ஹல்லேலூயா. அவர் என்ன பாட்டு பாடுறாருன்னா, என்ன கொடுப்பே கைய கவனி, என் இயேசுவுக்கு கைத்த கவனி. கைத்துல ஒரு 10 சவரம் செயின், கையில வந்து ஒரு 10 சவரம் மோதிரம். இந்த கையில 5 சவரம் 5 சவரம். அவர் மைக் வர ஃபுல்லா மோதிரம் தெரியுது. இன்னும் மோதிரம் தெரியுது. நம்ம கண்ணு பாட்டுல இல்ல மோதிரத்துல இருக்குது. நம்ம கண்ணு அப்படித்தான் போய் இந்த மோதிரத்து மேலே இருக்குது வரும். அது மாதிரி நம்ம கண்ணு மோசமான கண், முட்டாய் கடையை மொச்சு பாக்குற மாதிரி இருக்கும். அந்த என்ன அந்த கண்ணுல அந்த ஜனங்க பாக்குது. என்னாடி அம்மா என்ன கொடுப்பேன் கையில இருக்கிற மோதிரத்தை கொடுத்தா கூட ஆராதனையை முடிச்சிருவாரு பாஸ்டரு. இன்னும் என்ன கொடுப்பே என் கைய கவனி, என் இயேசுவுக்கு என் கைத கவனி, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசு. ஜனங்க கையை மேல போகும். அவர் இப்படி பாக்குது. ஜனங்க வந்து அவர் பாட்டு கேட்கல, அவர் போட்டுக்கிற நகையை தான் மோசி பார்த்துட்டு. ஏன்னா அது அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்குது. நம்ம அந்த கைத்துல இருக்குது, என் கைத்துல தான் எப்படி இருக்கும், என் கையில தான் எப்படின்னு அப்படி சிந்தனை அப்படி போயிடுச்சு. அப்பதான் நான் உடனே மைக் கேட்டேன். நான் மைக் கேட்டேன். கையில மந்திரம் இருக்குது, ஜனங்க முறைச்சி பாக்குது, கைய ஆட்டிக்குது, பாட்டினியும் பாடாத, எங்களுக்கு கண்ணு தெரியுது பாக்கெட்ல கைய விடு, எங்களுக்கு கண்ணு தெரியுது பாக்கெட்டில கைய விடு அப்படின்ட்டு. அதான் கோபம் வந்துச்சு. நான் மோந்திரம் நான் மட்டுமே செயின் உனக்கிலே வந்தது அப்படின்னு திருப்பாரு. எத்தினி மணிக்கு நீங்க தான் மீட்டிங்க முடிக்க போற அது வாசி நான் பாருமா. மாப்பிள்ள ரொம்ப மோசமான. அன்னைக்கு ஒரு இன்ஜினியருக்கு கல்யாணம், பில்டிங் இன்ஜினியருக்கு, பில்டிங் கட்டுற இன்ஜினியருக்கு கல்யாணம். ஐயர் சொன்னாரு, மணியாவது தாலி கட்டுன. இன்ஜினியர் எத்தனை சதுரத்தை வீடு கட்டுற, 40 எத்தனை சதுரத்துல தாலி கட்டணும். அது மாதிரி முடிக்கிறதுக்கு அடிக்கிற போறோம். எத்தினி மணிக்கு நீங்க தான் மீட்டிங்க முடிக்க போற, எத்தினி மணிக்கு நீங்க தான் மீட்டிங்க முடிக்க போற, மீட்டிங்கி முடிஞ்சவனோ உன்னை வச்சு 4 பேரு, மீட்டிங்கி முடிஞ்சவனோ உன்னை வச்சு 4 பேரு, 4 பேரு தூக்கி போய் இவன் என்ன தூக்கி போற மாதிரி அடிக்கலாம் பாரு. இல்ல ஒரு பாடியை தூக்கி போக அடிவான். இன்னைக்கு அப்படியே மாதிரி அடிக்கிறோம். அது இந்த மாதிரி நான் கரெக்டான நேரத்துக்கு முடிச்சிடுவேன். நீங்க கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, காது உள்ளவன் அதே நோக்கியா. அதனால ஒரு வாத்தியார் சொன்னாரு, டேய் பீஸுக்கு பணம் கட்டி உன்னை படிக்க வைக்கிற, இந்த வருஷமாவது நீ பாஸ் ஆயிடும். அப்பா பையனுக்கு பீஸ் கட்டி படிக்க வச்சாரு. எதிர் விட்டு பொண்ணை பாரு, எப்படி படிச்சு பாருங்க, மார்க் வாங்கி பாஸ் ஆயிக்கலாம். எதிர் விட்ட பொண்ணை பார்த்து பண்றா, பார்த்து எதிர் விட்டு பொண்ணை பார்த்தா ஃபுல்லா ஃபெயில் ஆயிட்டான். அதனால அங்க பாருங்க கட்டிடும். கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. அத பாருங்க, கண்ணால கேட்கணும், கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும். இந்த வயசாயிடுச்சுன்னா 4 கை வந்துடும். வயசானவங்களுக்கு 4 கை வந்துடும். சொல்லுங்க, வயசானவங்களுக்கு 4 கை வந்துடும். இது வலக்கை, இது இடக்கை, வழுக்கை, வாயில பொக்கை. எப்படி? வலக்கை, இடது கை, வழுக்கை, வாயில் பொக்கை. வயசாச்சுன்னா
மொக்கையோட வந்து பேசுனா எப்படி பல்லுதானே சொல்லுவாரா? அதே மாதிரி வயசானா 3 கை வந்துடும், 3 காது வந்துடும். ஒண்ணு வளர்க்காது, இடக்காது. நான் சொன்னா கேட்காது. இப்போ நான் சொன்னா கேட்காது, ஆனா இயேசு சொன்னா கேட்கும். அதான் காது உள்ளவன் கேட்க போய் கேட்போம். ஓகே, அப்படி கண்களை போடுவோம். எங்கள் அன்பு அதிகமா நேசிக்க நல்ல நமது குமார் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை வருகிற தர்மையான காலவெளியில கலாச்சாங்க எங்களோடு பேசுங்கப்பா. அப்படி மெல்லிய சத்தத்தை கேட்க வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சந்தோஷம், சமாதானத்தை, மகிழ்ச்சி, கிருபை, ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியானி தரமட்ட தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறப்பா. எங்களுக்கு அல்ல புகழ், கனம், மகிமை எல்லாம் உங்களுக்கு தான். உங்களை உயர்த்த வந்திருக்கிறேன். என்னை தாழ்த்துகிறேன், எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா செலோ. எடுத்து வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 65வது சங்கீதம் 2வது வசனம், 1 புத்தகம் 16வது வசனம், 8ஆம் அதிகாரமும் 10ஆம் அதிகாரம். சங்கீதத்தின் புத்தகம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும். அல்லேலூயா. இப்ப மாம்சம் இருக்கிற அத்தனை பேரும் மேல் வீட்டில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எத்தனையோ நாமங்கள் உண்டு ஆண்டவருக்கு. 72 நாமங்கள். அல்லேலூயா. 72 நாமத்துல ரொம்ப விசேஷமான ஒரு நாமம். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்பவர். ஏன்னா காது உள்ளவங்களுக்கு தான் அந்த ஜெபம் தெரியும். ஒரு ஜெபம் பண்ணுவது கடகடன்னு பண்ணாங்கன்னா அது மந்திர ஜெபம். ஒரு கடகடன்னு பண்ணும் இது மந்திர ஜெபம். ஆண்டவருக்கு புரியுற மாதிரி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புரியுற மாதிரி ஜெபம் பண்ணணும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறதுமா நன்றி எதிர்பார்க்கிறார். நீ என்ன கொடுப்பன்னு எதிர்பார்க்கல. என் பிள்ளை எனக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு இல்லைங்க, இங்க இருக்கிற கடைகள் எங்க போனாலும் டேக்கு என்ன இங்க இருந்த கடையை எழுதி வச்சாலுமே நம்ம கிட்ட துட்டு பொருள் வாங்கி போடா, நான் உடனே டேங்க்யூ. ஒரு கடைக்காரனுக்கு டேங்க்யூ பண்ணும்போது நம்மளை உட்கார வச்சு ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? ஜீவனை தந்தாரே. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த உலகத்தை பார்க்க முடியாது, ஆராதனை கலந்துக்க முடியாது, எத்தனை பேர் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னா நம்முடைய ஜெபத்தை கேட்கிறது. சரி, நான் உங்களுக்கு தெரியாத கேட்கிறேன், யாருக்கு வச்சுக்கூடாது. மார்னிங் எழுந்த உடனே ஜெபம் பண்ண மாட்டேன். போய் கை தூக்கு. நான் எழுந்த உடனே ஜெபம் பண்ணேன். நல்லா கை தூக்க. டூப்ளிகேட் தனமா கை தூக்க, படியா இருக்க மாட்டேன். ஆமா, டூப்ளிகேட் தனமா நானும் ஜெபம் பண்ணேன்னா படி இறங்கி கீழே கார்ல ஏற மாட்டேன். நான் காலையில தூங்கி எழுந்த உடனே ஆண்டவரோட பேசுவேன். பாருங்க, செல்போன்ல பேசுறேன். ராத்திரி செல்போன் என்னன்னு சொல்லு தெரியுமா? கூகுள் உங்க வீட்டுக்காரங்க எங்க கேட்கிறார்? சாரை கடை படுத்துக்கிறாரு. ஒரு கூகுள் கிட்ட கேட்கிறேன், மீன் குழம்பு செய்வது எப்படி? மீன் குழம்பு செய்வது எப்படி? என் பொண்டாட்டி அதான் எப்படின்னு கேட்டு மீன் குழம்பு செய்துட்டா. போட்டா பாரு, சாப்பிடவே முடியல, ஒரே காரம். என்னடி செய்தேன்னா கூகுளை பார்த்து செய்தேன். கீழே போன் நம்பர் இருந்தது. நான் சொன்னேன், ஏமா கூகுள் மீன் குழம்பு செய்யன்னு சொல்லிட்டீங்க, என் பொண்டாட்டி செய்தா, ஊறுபட்ட காரம். அதுவும் பதில் சொல்லு, செய்யத்தான் சொன்னேன், சாப்பிட்டு பாருங்க சொன்னேன். செய்யத்தான் சொன்னேன், சாப்பிட்டு பாருங்க என்ன சொன்னா, சமைத்து பாருங்கள் சொன்னேன், சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லலன்னு அப்படியே போன வச்சுட்டான். இன்னைக்கு ஒரு செல்லு கிட்ட பேசுற, ஆனா உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உங்ககிட்ட பேச வர்றாரு, ஆனா அவர்கிட்ட நீ பேசாத இருக்கிற. பாருங்க, ஒண்ணு புரிஞ்சுங்க, ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். ஒரு ஜபம் ரொம்ப முக்கியம். பாருங்க, பேஸ்ட் நல்லா இருந்தா தான் பில்டிங் நல்லா கட்ட முடியும். அப்போ பேஸ்ட் நம்மளுக்கு ஜபம் தான். அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஆண்டவரோட 5 நிமிஷம் பேசுங்க. 15 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்க போன் கிட்ட நீங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த டைமை ஆண்டவரோட தூங்கி எழுந்தோடனே கண் விழித்தோடனே ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என் வீட்டில் பாருங்க, நான் தூங்கி அப்படி இருந்தாலும் என் கிருபை உனக்கு போதும் தான் இருக்கும். ஏன்னா அந்த கிருபை இல்லைன்னா நீ நான் வாழ முடியாது. தயவு செய்து உங்களை கேட்கிறேன், ஜபம் பண்ணுங்க, தனி ஜபம். அல்லேலூயா. இன்னைக்கு 5 நிமிஷம்னா நாளைக்கு 10 நிமிஷம், நாளைக்கு 15 நிமிஷம், நாளைக்கு 1 மணி நேரம் உட்கார தேவ சம்பந்தம்.
1 மணி நேரம் உட்காந்து ஆண்டவரோட பேசணும். ஆண்டவரே நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஆண்டவர் அழகா தெளிவா நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதான் பாருங்க, அவருடைய நாமமே ஜெபத்தை கேட்பார். ஆகார் ஒரு பேர் வச்சார். அல்லேலூயா. ஆகார் பாருங்க ஒரு பேர் வச்சாங்க, என்னை காண்கிற தேவன். அப்படி ஆண்டவர் நம்மள ஒவ்வொரு நாளும் பார்க்கிறாரு. என் பிள்ளை பேச மாட்டானா, என் மகன் பேச மாட்டாளான்னு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? தூக்கத்துக்கு இடம் பாருங்க. தூங்குறதுக்கு என்ன பேர் தெரியுமா? பைபிள்ல தூங்குறது என்ன பேர் தெரியுமா? யார்? நானா சோம்பேறி? வெள்ளை சட்டை போட்டு வந்து நானா சோம்பேறி? அல்லேலூயா. பாருங்க, தூங்குறவனுக்கு நீதிமொழியில சோம்பேறியே உன் படுக்கை விட்டு எழுந்திரு. அல்லேலூயா. தூக்கத்துக்கு முதலிடம் தரக்கூடாதுங்க. வருஷத்தை வேதத்துக்கு முதலிடம் தரணும். சரி, தெரியாததான் நானும் கேட்கிறேன். இன்னைக்கு பைபிள் படிச்சு மாட்ட போயிட்டு இன்னைக்கு பைபிள் படிச்சேன். தலைய கையை தூக்குச்சு, அதுக்குள்ள பேன் கடிச்சிச்சு. தலைய தூக்குச்சு, அதுக்குள்ள பேன் இங்க வந்துச்சா, அப்படியே இப்படி இறங்கிச்சு கை. அல்லேலூயா. யாரும் படிக்கல. லைஃப் சொல்லுங்க. நான் தூங்கி எழுந்தோன்னு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆண்டு பைபிள் படிப்பேன். 1 மணி நேரம் உட்காரணும். அது மாதிரி இருக்கிறத தான் கதை பாருங்க. இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு தில் இருக்கணும். பரிசுத்த வேதம் கையில் எடுத்ததும் படிக்கிறதுக்கு தில் இருக்கணும். ரொம்ப பேர் அப்படியே புதுசாகவே வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அடியில புரட்டின ஆதி ஆனந்தத்தை வெளிப்படுத்துறேன்னு உள்ள படிச்சு எடுத்துக்கிறேன். நான் இன்னும் படிக்கிறேன். அது என்ன படிக்க அது கடல். அல்லேலூயா. வானமும் பூமியை ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைக்கு முடிவே கிடையாது. அதான் பாருங்க சொல்றாரு, ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆண்டவர் சொல்றாரு. அது நிறைய பேர் அழைப்பாங்க பாத்தீங்களா, வாருங்கள். நம்ம கிட்ட இருந்தா தான் நம்மளை அழைப்பாங்க. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, யாரும் நம்மளை அழைக்க மாட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் யாரு? பாவிகளை அழைக்க வந்தார், மனம் திரும்ப வந்தார். அவர் முதல் பிரசங்கம் பண்ண மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். பாருங்க, இந்த மூலமும் இந்த மனுஷன் நமக்கு சொந்தமில்லை, அந்த ராஜ்யம் தான் நமக்கு சொந்தம். அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்கு பணம் தேவையில்லை, பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. பாருங்க, என்னுடைய வெள்ளை சட்டையில ஒரு கோப்பியோ குடிக்கும் போது தள்ளி குடிச்சாங்க. கிட்ட வச்சுன்னா காப்பி குடிப்பாங்க, நான் எட்டி போய் குடிச்சேன். ஏன்னா இது மேல விழுந்துச்சுன்னா என் பொண்ணு சொல்றா, காசுக்கு நான் கூட போவாது இங்க இருக்கிற கோப்பியோ. ஏன்னா கோப்பியோவா திக்கா ஊத்திச்சுன்னா போவாது. டேபிள் இருக்குது, என் மூஞ்சி இருக்குது. அப்படி குடிச்சேன் கோப்பியோ. மேல ஏதாவது ஒரு பட்டுட்டா கூட பாருங்க, இந்த பரிசுத்தமான இந்த ட்ரெஸ்ல ஒரு சின்ன ஒரு புள்ளி பட்டுட்டா எவ்வளவு வருத்தப்படுறது தெரியுமா? அதுதான் உங்களோட சரீரம். உன் சரீரத்துக்குள்ள வந்து பரிசுத்தம் கெட்டு போச்சுன்னா ஆண்டவர் நிற்க மாட்டார். உன் சரீரத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும், உன் கண்களை பரிசுத்தம் வச்சுக்கணும், சிந்தையை பரிசுத்தம், உன்னுடைய நட கூட பாவனை முழு சரீரம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நம்ம என்ன வச்சுக்கிறோமோ. ரோமர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. ரோமர் ஸ்லைட்ல போடலீங்களா? எப்படி இருக்கு சகோதரரே? இப்படி இருக்க எப்படி நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க. நல்லா ஆக்டிவா இருக்கிறோம்ல, ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கல. ஏன் பண்ணியிருக்கிறோம்? ஏன் ட்ரெஸ் பண்ணிருப்போம்? ஏன் நம்ம சபையை நம்ம அலங்கரிச்சிருக்கிறோம்? ஏன் அலங்கரிச்சிருக்கோம்? சபைக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், அதுக்கு இந்த அலங்காரமா இருக்குது. ஒரு சபையே அலங்காரமா, நம்ம சரீரம் அலங்கோலமா இருக்கலாமா? நம்ம சரீரம் அலங்கோலமா பாருங்க. இந்த ட்ரெஸ் போட்டா தான் ராபர்ட் நல்லா இருப்பேன், இந்த ட்ரெஸ் போட்டா தான் நீங்க நல்லா நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணி சூஸ் பண்ணி ட்ரெஸ் போட்டு வந்துருக்கீங்க. அதே போல இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பாருங்க. உங்க சரீரத்தை பரிசுத்தம்னா அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன போட்டு குளிக்கணும்? சோப்பு, ஷாம்பு, சீக்கா, என்னன்னு
அந்த காலத்துல குளிக்க போனா மண் எடுத்து போட்டு தேய்ச்சி குளிப்பாங்க அந்த காலத்துல, அதுதான் சோப்பு. ஆனா இந்த காலத்துல குளிக்கிறதுக்கு எத்தனையோ சோப்பு வந்துருச்சு. எந்த சோப்பு போட்டு குளிச்சாலும் மேல கப்பு திரும்பி வரும். ஆனா இந்த பரிசுத்தமான வார்த்தை உனக்குள்ள இருந்தா எந்த பாவமும் உள்ள வராது. அல்லேலூயா. அதான் சிலம்பங்க, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. பாருங்க, இங்க வந்திருக்கிற ஜீவ பலி, உயிரோட வந்துக்கிறீங்க. அல்லேலூயா. உயிரோட வந்துக்கிறவங்க போய் கை தட்டு. இன்னும் 20 பேர் தான் கை தட்டுறாங்க. இவ்வளவு பேர் உயிரோடு இருக்கிறீங்க, எப்படி இவ்வளவு கை தட்டு? அது உயிர் போய். அல்லேலூயா. ஹalleluya. உயிர் இருந்ததா கை தட்ட முடியும். உயிர் தட்ட முடியுமா? அப்ப பாருங்க, இந்த ஆராதனையில ஆண்டவர் பாருங்க, ஜீவ பலியா தன்னை தேவனுக்கு உயிரோடு ஒப்பு கொடுத்தார். பிதாவே, உமது சித்தத்தின்படி என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறது உயிரோடு கொடுத்தாரு. பிதாவே, நம்ம உயிர் இல்லாததை தான் நம்ம கொடுப்போம் கடவுளுக்கு. உயிர் இல்லாத கிழிஞ்சு போன நோட்டு, ஓட்டான நோட்டு எல்லாத்தையும் வந்து முன்னிலிருந்து போட்டுருவாங்க. காசு எங்கன்னா போய் மாத்திக்கிட்டோம். அப்படி இல்லை, கர்த்தருக்கு புத்தம் புதுசாக உயிரோடு இருக்கணும். நீங்க உங்களுடைய பாருங்க, உங்க சரீரம், கண்கள் எல்லாமே உயிரா இருக்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நடிகை இறந்துட்டாங்க. அவங்களோட கண்ணை உயிரோடு இருக்கும் போது என்ன பண்ணாங்க, கண்தானம் பண்ணிட்டாங்க. ஒரு நடிகை, எந்த நடிகனா பண்ணிக்கிறாங்க, எந்த நடிகனும் பண்ணல, நடிகையும் பண்ணல. ஆனா இந்த நடிகை ரெக்கார்ட் பிரேக் பண்ணி மண்ணில் வரைஞ்சிட்டாங்க. அவங்க கண்ணு நல்லா இருக்கும் போது எழுதிட்டு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல, நான் இறந்துட்டேன்னா என் கண்ணு தானம். என்ன தானம் பாருங்க, தானத்தில் சிறந்த தானம் என்ன தானம்? அன்னதானம். உண்டாட்டு வண்டியா? அன்னதானம். அன்னதானம் ஐயா, உண்டாட்டு வண்டியாப்பா? இப்ப நீ எடுத்துட்டு வரல? சாப்பாடு நாம அது அவன்தான் முதல்ல சொல்ற அன்னதானம். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் கிடையாது, ரத்த தானம் கிடையாது, உயிர் தானம். அல்லேலூயா. தானத்தை சிறந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிதானம் ரொம்ப முக்கியம். நிதானம் இருந்தா தான் அதுக்கப்புறம் குண்டா சோறு எடுத்து போக முடியும். ஏன்பா சொல்லப்பா, தலையாட்டுறாரு. மாப்பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் ஆயிடுவா. இல்ல ஒருத்தர் கல்யாணம் ஆயிட்டு கூட தலையாட்டலாம், வரதட்சணை 2 வாங்கிக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அண்ணன் தம்பி 2 பேரும் சூப்பராக இருக்காங்க. ஒருத்தர் கீபோர்டு, ஒருத்தர் மேனுவல். 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அண்ணனுக்கு நீ தானுன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம். அல்லேலூயா. ஆனா வாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா மோட்டார் பைக் வண்டி வாங்காத. ஏன்னா இப்ப இருக்கிற மோட்டார் பைக்னா இவன் கீழே உக்காந்துக்கிறான். அந்த மாதிரி பைக் வாங்காத மாப்பிள்ள, டிவிஎஸ் பெட்டி வாங்கிக்கோ. பேசணும். அல்லேலூயா. பாருங்க, உயிரோடு என்ன பண்ணாரு அந்த ஆராதனையில, உயிரோடு. அப்படியே பண்ணீங்க. ரோமர் 12:2 படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக முதல் பரிசுத்தம் இல்லாம நம்ம நிக்க முடியாது. பாருங்க, ஒரு வேலைக்கு போறத விட எப்படி போவோம்? நீட்டா அசிங்கமா போவோமா? ஒரு 30 நாள் வேலை செய்யற ஒரு கம்பெனிக்கு அவ்வளவு ஆக்டிவா போவாங்க, அவ்வளவு ஆக்டிவா போவாங்க. ஆனா சபைக்கு ஒரு மாதிரியா வருவாங்க. ஒண்ணு நகரெல்லாம் கைட்டு வச்சுட்டு வந்துருவாங்க. சபைக்கு வேலைக்கு போகும்போது, கல்யாணத்துக்கு போகும்போது நிறைய நகரம் போடுவாங்க. ஆலயத்துக்கு வந்தா ஒன்னே இல்லாத மாதிரி. என்ன ஆக்டிங்? பைபிள் கூட எடுத்துட்டு வர மாட்டாங்க, கையில செல் எடுத்துட்டு வந்துருவாங்க. நான் என்ன பண்ண, ஆக்டிங் கிறிஸ்தவ கிட்ட நம்மளாம் பரிசுத்தமான கிறிஸ்தவ. ஆக்டிங் டியூட்டில இது பரிசுத்தம். ஆண்டவரோட இப்ப நம்ம ஐக்கியமா இருக்கணும்னா பரிசுத்தம் இருந்தாதான் ஐக்கியமா இருக்க முடியும். இந்த விரலுக்குத, இந்த கைக்குத எல்லாம் சேர்ந்தா தான் ஒருத்தர் குத்த முடியும். ஒரு விரல் இல்லாத குத்த முடியுமா? இந்த கையில இந்த விரலை எதுக்கு நம்ம கடவுள் வச்சாரு? நிறைய பேருக்கு தெரியல. பெசிஞ்சி அடிக்கிறது, சோத்தை பெசிஞ்சி குழம்பு ஊற்றி பெரட்டி லாஸ்ட்ல
எங்க வச்சாரு கைய? இந்த கை எங்க வச்சாரு? என் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது இல்ல. இந்த நாட்டு ராஜாக்களுக்கு ஜெபிக்கிறதுக்காக இந்த விரல வச்சாரு. இந்த விரல எது வச்சாரு? உன் எதிராளிக்கு ஜெபிக்கிறதுக்காக இந்த விரல வச்சாரு. இந்த விரல் என்னமா? டாக்டர்களுக்காக வச்சாரு, அதிகாரிகளுக்காக, ஆபீசர்ஸ்க்காக. இந்த விரல் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிறவங்களுக்காக வச்சாரு, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு. இந்த விரல தான் நீ நானும் எங்க இருக்கிறோம்? ஸ்கூல்ல காட்டு எது இந்த விரல என்னத்துக்கு? நான் இது எதுக்கு? நான் யூரின்றாரு. அப்ப எவ்வளவு பழகி இருக்கிறார் பாஸ்டர். இப்ப இந்த விரல எதுக்குன்னா யூரின் போட்டிருக்கிறார் ஸ்கூல்ல. இந்த சுண்டு விரலா நீ இருக்கும் போது இந்த விரல் மாதிரி நீ பண்ண முடியுமா? நிறைய பேர் என் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதுவாங்க. இதுதான் நீ. எப்பவும் நீ தெரிஞ்சுக்கோ, நீ எந்த இடத்துல சிறுமையா இருக்கிறியோ உன்னை உயர்ந்த இடத்துல இருக்கணும். ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் தாழ்வு ரொம்ப முக்கியம். நம்மை தன்மை இல்ல, தாழ்மை. ஒன்னொன்று கண்மணி விட்டுக்கும், வெய் மாதிரி இருக்கும். கண்மையை விட்டுக்கும், அதோடைய பண்ணி பண்ணி நல்லா கருப்பாயிடும். அப்புறம் மூஞ்ச பார்த்தா நல்லா இருக்குமா? அப்புறம் பேசியிருக்கு போயிட்டு செங்கலை மூஞ்செல்லாம் போட்டு எல்லாம் தேய்ச்சி முடியெல்லாம் கிரி 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 எல்லாரும் முடி வெட்ட வேண்டாம் நினைக்கிறீங்க. அதே அது இல்லைங்க பரிசுத்தம். உன்னுடைய கண்கள், உன்னுடைய உடை, உன்னுடைய பாவனை, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நட எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். மனுஷனுக்கு பிரியமா நம்ம ட்ரெஸ் பண்ணவே கூடாது. நிறைய பேர் பண்ணாதான் இருக்குன்னா 15 வாட்டி கண்ணாடி எடுத்து போய் நின்று நான் முந்தானே பார்ப்போம். ஏன் இன்சைடு பண்ணி நீ எத்தனை பேர் நோண்டிடுறோம்? எப்படி பண்ணாலும் உங்களுதான். ஆனா அந்த நீட்னஸ் நீ வேற பத்தியா அங்கதான் கத்தனோட. அதுக்கப்புறம் சில பாருங்க, 1 புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. 1:16 படிங்க. 16:8 1:4 கர்த்தரை துதித்து பாருங்க, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்க. பாருங்க, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்க. அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தம் படுத்துங்க. என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய வார்த்தை கேட்டு என்ன பண்ணுங்க? மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, பிரஸ்தாபப்படுத்துங்க, சொல்லுங்க. இப்படி ஒரு சபை இருக்குது, இப்படி ஐக்கியம் இருக்குது, இந்த இடத்துல ஆண்டவருடைய ஆராதனை இருக்குது, அவர் செய்த நன்மைகளை அறையிலுங்க. ஆண்டவர் எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். எண்ணிலாடங்க நன்மை செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோம்னா கர்த்தருடைய ஜெபம். அறையிலுங்க பாருங்க, ஜெபம் தாங்க ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். இன்னும் கூட சொல்ல பாருங்க, படிங்க. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்க. அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. ஏன் இந்த அதிசயம்? சொன்னபடி பிறந்தார், சொன்னபடி வாழ்ந்தார். இன்னைக்கு நம்மால என்ன பிறக்கிறோம் பாருங்க, நம்ம பிறக்கிறோம், வளருறோம், வேலை பார்க்கிறோம், சம்பாதிக்கிறோம், சொத்து சேர்த்து வைக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், போய் சேர்ந்துடுறோம். எப்படி போய் சேர்ந்துடும்? அது சரித்திரம் இல்லை. இவர் பிறந்தாரு ஒரு சரித்திரம், வளர்ந்தாரு ஒரு சரித்திரம், மரித்தாரு ஒரு சரித்திரம், அடக்க பண்ணப்பட்ட ஒரு சரித்திரம், உயிர்த்தது ஒரு சரித்திரம், வரப்போறது ஒரு சரித்திரம். இந்த பரிசுத்த புஸ்தகத்துல சரித்திரம் எத்தனை உங்களுக்கு தெரியுமா? சரித்திரம்னா ஒரு இதுக்குள்ள இருக்கும், கதை வேற இருக்கும். நீங்க சரித்திரத்துக்குள்ள வரணும்னா பரிசுத்தத்துக்குள்ள இருந்தாதான் சரித்திரத்துக்குள்ள போக முடியும். நீங்க சரித்திரம், இப்ப இந்த பரிசுத்த வேதத்துல சரித்திரம் அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த பரிசுத்த வேதம் வந்து எத்தனை புஸ்தகத்துல வந்திருக்குது? எத்தனை புஸ்தகம் சேர்ந்தது ஒரு பரிசுத்தம் தான்? 66 புஸ்தகம் சேர்ந்ததுதான் ஒரு பரிசுத்த புஸ்தகம். அல்லேலூயா. இப்போ
ஆதியாகமத்துல இருந்து இது மல்கியா வரலாம் எத்தனை புஸ்தகம் இருக்கு? 39. நீ 3 39. ஓகே, 39. மத்தியிலிருந்து வெளிப்படுத்துற எத்தனை விசேஷம்? எத்தனை புஸ்தகம்? 27. அவர் என்ன சேர்த்தா 66 அதிகாரம் சேர்ந்த ஒரு புஸ்தகம் இருக்கு. 60 அதிகாரம் சேர்ந்த ஒரு புஸ்தகம் இருக்கு. அது என்ன புஸ்தகம்? யாரு? பிலிப்பியரா? ஏசாயா தான் 66 புஸ்தகம் இருக்கும். ஏன்னா இந்த புஸ்தகத்தை வச்சு தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து எப்போ வருவார், என்ன பண்ணாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட தீர்க்கதரிசன புஸ்தகம். ஆனா சரித்திரம் இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்க? ரூத் சரித்திரம், யோபுவின் சரித்திரம், ஹல்லேலூயா, எஸ்தரின் சரித்திரம். இந்த சரித்திரத்தை பட்சத்தோடு தான் இந்த இடத்துல எழுதி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எண்ணில் அடங்காத பெரிய காரியம். அவரை மாதிரி ஒரு அற்புதம் செய்ய யாருமே கிடையாது. அதான் பாருங்க, அவர் பிறந்தது ஒரு பேசுறது கூட அதிசயம். அடுத்தது ஐயா 10 படிக்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். உங்களை குறித்து மேன்மை பாராட்டு. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் நினைச்சனா நீ காலி. நான் நினைச்சனா ஒரு மாதிரி ஒரு பில்டப் காட்டுறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பில்டப் எல்லாம் பிடிக்காது. ஆண்டவருக்கு பெருமை பிடிக்காது. தாழ்மை தான் ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்தையோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு இருக்கு தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. பேஸ்கெட் பால் இருக்கிற பால் அப்படி மேல போடுறோம். அதை எடுத்தோடனே மேல போட முடியுமா? எடுத்தோடனே மேல போட்டுன்னா மாப்பிள்ள ஏது மேல உட்காரியா ஏதோ சேரு இவனை எழுப்பதுக்கு ஒரு ஆள் ஓணும் கொடுத்தோமா? குழந்தைக்கு இப்பவே எழுப்ப முடியலையாப்பா சாமியா வாசிக்க போற அந்த பேஸ்கெட் பால் அந்த பந்தல போனோம்னா தட்டி 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 கையில அப்படியே தட்டி அப்படியே வரும். கரெக்டா போடுவாங்க. அத போல உன்னுடைய வாழ்க்கையில தட்டி 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 அப்படியே வந்ததான் நீ மேலெடுத்து போகணும். அதான் பாருங்க, தாழ்மை ரொம்ப முக்கியம். என்ன சொல்ற? நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுக. நீ மேன்மை பாராட்டுக. கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழுவதாக. கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழும். ஹல்லேலூயா. சந்தோஷப்படும். வயசுல ஆனா ஒரு நகையை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுறோம், ஒரு சாப்பாடை பார்த்து எவ்வளவு, ஒரு வீட்டை பார்த்து, ஒரு காடியை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அதெல்லாம் நிரந்தர இல்லாத சந்தோஷம். ஹல்லேலூயா. நிரந்தரமான சந்தோஷம் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்த சொல்லணும். ஒரு நாள் ஆண்டவர் பத்தி பேசணும். நம்மளை பத்தி பேசுறேன் பாத்தீங்களா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எந்த ஃபேக்டரியில வேலை செய்யணும், எவ்வளவு சம்பாதிக்கணுமா, இதெல்லாம் பில்டப். கர்த்தரை குறித்து பேசணும். பாருங்க, நான் 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறேன் ஐயா. பயங்கர குடிகாரன். 5 தங்கச்சி. நான் ஒரு ஆள் தான். நான் என் குடும்பத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டப்பட்டு தான் அப்பா அம்மா வளர்த்தாங்க. கடைசியில ரவுடி பையனை, கேடி பையனை, கட்டுமோட எல்லாம் சேர்ந்து என்னோட வாழ்க்கையை சீரழிவு. பாருங்க, 13 வயசு 12 வயசுல சரக்கு அடிக்க ஆரம்பிச்சேன். 12 வயசு இருப்பேன். அப்பயே சரக்கு அடிப்பேன், கெஞ்சா அடிப்பேன். 15 வயசுல ஜெயில இருந்தேன். அதுக்கு 17 வாட்டி ஜெயிலுக்கு போய்க்கிறேன். இப்படிப்பட்ட நிலையில இருந்த ஒரு மனிதனை எனக்கு பரிசுத்தமா நிக்க வச்சிருக்கிறேன். என் வயிறை பாருங்க, இங்க இருந்து 62 தேயில் போட்டிருக்கோம். என் வயிறு 62 வயது தைலம் இருக்கு. ஏன்னா எனக்குள்ள பிளாஸ்டிக் டியூப் வச்சு உங்களுக்கு எல்லாம் பசி எடுக்கும். எனக்கு பசி எடுக்காது. எவ்வளவு நேரம் பிள்ளைங்க நான் பசி எடுத்து ஒரு நாள் நான் சொல்றது கிடையாது. சோறு போட்டதை சாப்பிட்டா அது ஜெயில் சாப்பாடு, கேட்டு சாப்பிட்டா அது வீட்டு சாப்பாடு. எனக்கு உள்ள பிளாஸ்டிக் டியூப். குடல் இருந்தா பசி தெரியும், பிளாஸ்டிக் டியூபுக்கு பசி தெரியாது. அதனால பாருங்க, 62 தையல் போட்டு வயிற்றுல ஹார்ட் அட்டாக் வேற. எனக்கு ஸ்டெண்ட் வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு விளைவினத்திலையும்
எங்க அப்பாவை நான் பலப்படுத்துறேன், எங்க அப்பாவை நான் உயர்த்துறேன். அதுதான் எனக்கு கொடுத்த கிருபை. என்னை பார்த்து இந்த சபையை நான் காட்டணும். ஜனங்களை பார்த்து பயந்து அடி வயிறுல நான் அறுத்துட்டு இருக்கேன். குடலே கிடையாது. என்னது, ஏன்னா குடிச்சு 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 சாராய் தான் குடிச்சு குடிச்சு குடலெல்லாம் கழிச்சு வயிறு இவ்வளோ பெருசாகி டாக்டர் அட்மிட் பண்ணிட்டாங்க. என் மனைவி டாக்டர் கடவுள் மாதிரி சொன்னார், இவர் போயிடுற மாதிரி இருக்கிறாரு, நீங்கள் தூக்கிட்டு கொடுத்துட்டாங்க, நீங்கள் தான் எப்படியா காப்பாற்றுங்க. பாருங்க, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த பரிசுத்த வேதத்தை எடுத்து ஐயா மாதிரி அந்த காலத்தில் வருவாங்க. இயேசுவையே துதிசை மனமே, இயேசுவையே துதிசை வந்து அல்லேலூயா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவரை பிடிச்சி நான் ஆசீர்வதிச்சார். இங்கே வந்து ஏன் சொல்லுது, அடுத்த வாட்டி இந்த பக்கம் பார்த்த உன் ஜாவாலாம் திருவிட ஊழியக்காரர் அடிச்சு அவமானப்படுத்தி பைபிளை கிழிச்சு அவர் முகத்துல விசிறடிச்சு கேவலப்படுத்தணும் நான். ஆனா அன்னைக்கு நான் பரிசுத்த வேதத்தை கிழிச்சேன், ஊழியக்காரர் அடிச்சு தள்ளிட்டேன். ஆனா நான் சிக்காயிட்ட பிறகு நான் சிக்காயிட்டு டாக்டர் கையை சொல்ல இறந்துருவாருட்டாரு. அந்த வேலையில பாருங்க, இந்த ஐயா வரவில்லை, அவசியமே கிடையாது. அந்த மரண தருவாயில இருக்கும்போது அந்த ஐயா அந்த வார்டுக்கு வராரு. என் மனைவி போயிட்டு, ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஜெபம் பண்ண வந்தீங்களா, நீங்கள் தானே, உன் அச்சாரு இவர் தானேன்றா. எப்படி காட்டி கொடுத்தாப்ப, ஐயா உன் அச்சி பைபிளை கேச்சாரு அவர் தாங்க இவருன்றா. யூதாசை காட்டி கொடுத்த மாதிரி. யூதாஸ் அப்படிதாங்க. இப்ப நம்ம சபையில கூட ஏதாவது ஒரு யூதாஸ் இருக்கும், ஒரு யூதாஸ் இருக்கும். எத்தனை மணிக்கு முடிப்பாரு தெரியல, ஆனால் வேற ஈட்டு கிடக்குறான். நம்ம வேற சோறு, நம்ம வேற சூடா மக்கான் ஆக்கணும், கறி வாங்க போனோம், அந்த கிக் மார்க்கெட்டுக்கு போனோம், அந்த மாதிரி அப்படியே நினைச்சிருக்கோம். யூதாஸ் ஆகி எத்தனை மணி முடியாது, அடுத்த வாரம் எப்படி வருது கூட நிமிஷம் நினைச்சிருக்கோம். இயேசுநாதர் பேசும்போது 12 சீஷர்கள் இருந்தாங்க. ஆனா 11 சீஷருடைய வாயி கண்ணெல்லாம் இயேசுவை பார்த்து, ஒரு சீசனுடைய எண்ணம் தான் வெளியே இருந்தது. ஆண்டவர் எப்படி காட்டி கொடுத்து 30 வெள்ளி காசு வாங்கலான்னு. அது மாதிரி சபையில ஒரு சபையில ஒரு யூதாஸ் இருக்கும் சத்தியமா. இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் ஒன்று சேராது, குட்டை கலகம். அதான் யூதாஸ் ஆவி. ஆனா உங்க ஆவி அப்படி இல்லை, எல்லாம் மொத்தமா உட்காந்து பரவாயில்ல. அது சொல்றாரு பாருங்க, ஏதோ சொல்ல மறந்துட்டேனே பேசுறேன். அப்படி நாமத்தை என்ன பண்ணோம், பிரஸ்தாபப்படுத்தணும், மேன்மை பாராட்டணும். மகிழ்ச்சியா இருக்கணும் எப்பவுமே. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தம் தேடுங்க. ஆனா நம்ம அது எப்போ ஒரு நாளைக்கு தேடுவாங்க, அப்படி இல்லை. பாருங்க, உங்ககிட்ட ஒரு 10 வெள்ளி காசு ஐயா கொடுத்தான்னு நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். அதுல ஒரு வெள்ளி காசு தொலைஞ்சிட்டு 9 கொண்டு வந்து கொடுத்தா வாங்கி வரா. நான் கொடுத்த பார்த்து அந்த இல்லையா எங்கேயோ தொலைஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் அதை தேடுங்க. அதை தேடி கண்டுபிடிச்சிடணும். அன்னைக்கு எவ்வளவு உனக்கு மகிழ்ச்சி வருதோ அந்த தான் உனக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தம். தயவு செய்து சொல்றேன், ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த சொல்லணும், பேசணும். அந்த பாருங்க, நம்ம ஆத்துமா ஆராயம் செய்யணும். ஆத்துமா ஆராயம் செய்வது பரவத்தில் பெரிய சந்தோஷம். கடைசியில் பாருங்க, டாக்டர் கைவிட்டாங்க. அந்த ஐயா பாஸ் வராரு. ஐயா அப்படியே எழுந்து அப்படி இப்படி குன்னி உட்காந்துட்டு இருக்கிறேன். எப்படி என்ன இருந்தவன் ஒரு மாதிரி ஆயிட்டேன். இப்பதான் அழகாக்கிறேன் எல்லாம் சொல்றேன். நான் சொல்லுவேன் பாஸ்டர், நீ வேற சிரிக்கிறேன். நான் ஒரு நாளும் நான் அழகாக்கிறேன் நான் நினைச்சதே கிடையாது. இப்பதான் அண்ணா சொன்னாங்க, ஐயா நீ இப்ப சூப்பரா கிடையா, அழகா கிடையா, என்ன முகம் சொட்டம் வந்துக்கிறா போய்க்கா, என்ன தாடி வச்சு ஒண்ணுமே பாருங்க. கத்தியை தீட்டாது புத்தியை தீட்ட மாதிரி நம்ம என்னைக்கு ஷேவ் பண்ண முகம் மெருகாயிடும். ஃபர்ஸ்ட் ஆண்டவர்குள்ள வந்து மீசெல்லாம் எடுத்து ஒரு பொம்பளை பார்த்தீங்கன்னா காரி போச்சு, மூஞ்சாயிரத்து அப்படின்னு மூஞ்சாயிரத்து அப்படின்னு காரி. ஏமா காரி முடிஞ்ச நீ இப்படி மாதிரி இருக்கிறீச்சு, எப்படி மாதிரி அப்படி நானா நம்ம அந்த பொண்ணு நான் இருந்தேன். அதுவா அப்புறம் முதல்ல காடி பண்ணாங்க. அப்புறம் நாள் ஆக 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 ஐயா எவ்வளவு அழகாங்க பாருங்க. அந்த முகம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஏன்னா அவருக்காக நான் என்ன பண்ணேன், 44 வருஷம் வந்து நான் மீச வச்சு
இப்படியா இருக்கும்போது கட்சியில் அந்த ஐயா ஜெபம் பண்றாரு. என்ன பாருங்க, என் கிட்ட வந்து ஜெபம் பண்றாரு. அவருடைய கண்ணீர் வந்து என்னுடைய கால் மாட்டில் விழுது. அவர் கண்ணீர் என் கால் மாட்டில், ஏன் இந்த மனுஷன் அன்னைக்கு நான் அடிச்சேன், ஆனா இந்த மனுஷன் இன்னைக்கு எனக்கு ஜெபம் பண்ண வந்திருக்கிறாரு. அந்த பாருங்க, அந்த ஊழியக்காரருடைய ஜெபம், அந்த ஊழியக்காரருடைய அந்த கண்ணீர் தாங்க என்ன மனுஷனை என்ன பரிசுத்தமா மாத்துச்சு. கடைசியில் அவர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஏசப்பா, இவர் எப்படியாவது நீங்க காப்பாத்தி சாட்சியா நிக்க வைக்கணும். அந்த மரண தருவாயில நான் சொன்னேன், ஏசப்பா நான் செய்த குற்றத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரோட கனவுல பேசுறாரு, என்னோட தரிசனமா பேசுறாரு. மகனே, உனக்காக ஜீவனித்தான். அப்போ எப்படி ஆபரேஷன் பண்ணிட்டாங்க, ஆபரேஷன் பண்ணி தைல போட்டு கட்டில படுக்க வச்சிட்டாங்க. கேவலம் ஆண்டவர் காதுல பேசுறாரு, மகனே உனக்காக ஜீவனை தந்த, நீ எனக்காக என்ன செய்வ? எனக்கு ஒன்றும் புரியல. இயேசுதான் பேசுறேன், திருப்பி இந்த காதுல, திருப்பி இந்த காதுல, அப்புறம் மூணாவது வாட்டி, ரெண்டாவது வாட்டி இந்த காதுல, மகனே உனக்கு. எங்க வைஃப் இருந்தது, சீதா யாரும் காது அங்க பேசுறாங்க, சீதா எங்க சம்சாரம் காட்டேரி கூட பேச ஹாஸ்பிட்டல்ல, நான் எரி காட்டேரி பேச கண்ண மூடி தூங்கிட்டா. கண்ணு மூடி 10வது செகண்ட், மகனே உனக்காக ஜீவனை தந்து, உனக்காக ரத்தம் சென்று, உனக்காக இன்றைக்கு நான் உயிரோடு. அன்னைக்கு சொன்னாரு பாருங்க, அந்த பார்க்கிற அந்த சிலுவைய, அந்த சிலுவையில இருந்து அப்படியே ரத்தம் வடியுது. அன்னைக்கு ஒப்பு கொடுத்த 1985 வருஷம் 17ஆம் தேதி என்னுடைய இருதயத்தை கொடுத்த அந்த அன்பு எனக்குள்ள வந்தது. ஹல்லேலூயா. என்கிட்ட பணம் கேட்கல, என் மனசை தான் கேட்டார். அதான் பாருங்க, மதம் மாறுவதற்காக இயேசு வரல, மனம் திரும்புவதற்காக இயேசு வந்தார். நிறைய பேர் சொல்றாங்க, கிறிஸ்டியன்ல போய் சாங் கம்பல் தெரியாமாவா? காந்தி ஏய் கோயிந்தம்மா, ஏய் கோயிந்தம்மா, ரூட் கிறிஸ்டியன்ல போய் சாங்கிய, இது கிறிஸ்டியன்ல சேர்ந்துருது இல்ல, கிறிஸ்து உனக்குள்ள வருது. ஹல்லேலூயா. கிறிஸ்து உனக்குள்ள வந்துட்டார்னா உன்னோட சரீரம் பரிசுத்தமாகிடும், உன் சிந்தை பரிசுத்தம், உன் எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனசு, நம்ம டோட்டல் நம்ம உடலை பரிசுத்தமா மாறிடும். அதனால ஆண்டவர் பாருங்க, பரிசுத்தத்தை கொடுப்பதற்காகத்தான் ஜெபத்தை தந்தார். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாங்க? சத்ரம் அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். கொர்நேலியுவே, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. உன் தான தர்மங்கள், உன் தான தர்மங்கள் தேவனுடைய சந்நிதியிலே நிலைத்தருளப்பட்டது. பாருங்க, நீங்க செய்யற தானம் தர்மம், நீங்க செய்யற நல்ல காரியங்கள் எல்லாம் தேவ சமுத்திரம் சேரும். அந்த நடிகை சாகும் போது பாருங்க, உயிரோடு இருக்கும்போது கண் தானம் எழுதி வச்சாங்க. உயிர் போன உடனே டாக்டருக்கு சொல்லிட்டாங்க, உயிர் போன டாக்டர் வந்து உயிர் விட்ட 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துல கண்ணை எடுத்து 2 குழந்தைங்களுக்கு வச்சுக்கிறாங்க அந்த கண்ணை. ஹல்லேலூயா. ஒரு நடிகையோட கண்ணை 2 குழந்தைக்கு பார்வை தெரியுது. அது எவ்வளவு பெரிய சாதனை இல்லையா? அது சாதனை காட்டிய பெரிய சாதனை. ஆத்துமா ஆதாயம் பண்ணி சபையில கொண்டு வந்து சேர்க்கிறப்பாரு, அதுதான் பரலோகத்துல எழுதப்படும். கண்ணானது வந்து கீழே தான் எழுதப்படும். நீ செய்யற அதான் சொல்லுவாரு பாருங்க. இன்னொன்னு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹல்லேலூயா. சோதர் பாருங்க, எசேக்கியேல் நிருபம், எசேக்கியேல் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. 38:7 படிங்க. நான் இன்னும் ஒரு பாட்டு பாடி முடிக்க போறேன். 38:7 படிங்க. எசேக்கியேல் படிங்க, டக்குன்னு படிங்க. நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, உன்னோடனே கூட உன்னோடு கூட உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளியாய். ஹல்லேலூயா. நீ ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணா அந்த ஆத்மாவுக்கு நீ காவலாளியா இருக்கணும். அவங்களுக்கு பாருங்க, அந்த ஒரு செடி இருக்குது, அந்த செடி வந்து வாங்கி வச்சீங்கன்னா அது வளர வேணும். நீங்க அதுக்கு காவல் என்ன பண்ணீங்க, தண்ணி ஊத்துறீங்க, எல்லாம் பராமரி, அது கனி கொடுத்து பூ கொடுத்துங்க, எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. அதே போல ஒரு ஆத்மாவுக்கு நீ காவலியாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சபையில கொண்டு செய்யணும், விசாரிக்கணும். அதை சொல்ற பாருங்க. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூட
கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலாளியாய். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு ஆத்துமா இன்னைக்கு என்ன பண்ண போறேன், நம்ம சபைக்கு என் பிள்ளைங்களை கொண்டு வந்திருக்கேன். கை தட்டு. ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு என் பிள்ளைங்களை கொண்டு வந்திருக்கேன். அவங்க இனிமேல் நம்ம சபையில ஆயத்தமா இருப்பாங்க. கை தட்டு. அவங்களை நீங்க ஆதாயப்படுத்திக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமாவை சந்திக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அதனால சம்பாதிச்சிடலாம், பணம் சேர்த்துடலாம், டாலர் சம்பாதிக்கலாம், வெள்ளி சம்பாதிக்கலாம். ஆத்துமா சம்பாதிக்கும் கஷ்டம். அப்படிப்பட்ட ஆத்துமாவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? காவலாளியா இருக்கணும். ஹல்லேலூயா. கண்காணியா இருக்கணும். ஆடுகளே மந்தையில் இருந்தாலும் மேய்ப்பனோட கண்ணி ஆடு மேலதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா ஒரு சபையில ஆடு திருடிட்டு போடுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. ஆடு சபையை தேடி வரும். அதுதான் எர்ஷலா. ஹல்லேலூயா. அதான் சர்வவல்லமுள்ளவர். அங்க சொல்ற பாருங்க, கொர்நேலியுவை பார்த்து உன் தானம் தர்மம் அப்படின்னு. கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஏன்னா கொர்நேலியு யார் தெரியுமா? ஒரு கேப்டன், ஒரு மிலிட்டரியோட லீடர், ஒரு மிலிட்டரி லீடர். அவர் சொன்னாதான் சுட முடியும், அவர் சொன்னாதான் ஒரு நாட்டை அழிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு லீடரு நாட்டு மேலேயும் அவருக்கு என்ன இருந்தது, அந்த பற்று இருந்தது. ராஜாவுக்கு முதலிடமா இருந்தார். அவர் பாருங்க, அவ்வளவு அதிகாரி, 100க்கு அதிபதியா இருந்தாலும் சபத்தை ஒரு நாளும் கொர்நேலியு மறக்கல. தன் வீட்டாரோடு சிநேகிதனோடு தேவனுடைய மனுஷனுக்காக அவ்வளவு பெரிய அதிகாரி காத்திருக்கிறாரு. அதை போல நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கர்த்தருடைய ஜெபத்துக்கு நீங்க காத்திருக்கும் போது கர்த்தருடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தம், ஜெயம் கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. அங்க அதுக்கப்புறம் என்ன சொல்ல பாருங்க, ஏசாயா புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடையவர் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். நம் மனுஷனை நம்பாத, நாசியில சுவாசங்களை நம்புவதை பார்க்க கர்த்தர் மேல் பற்றுதல் என்பது உனக்கு நலம். ஹல்லேலூயா. மனுஷனை நம்பாத. உன்னைத்தான் நான் மலை மாதிரி நம்பி இருக்கிறேன், எதுனா பண்ற போறேன் அப்படி அதெல்லாம் இல்ல. மனுஷனை நம்பாத, மனுஷியும் நம்பாத. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி, இந்த பரிசுத்த ஆவியை நம்பு. அந்த ஆவி உன்னை ஒரு நாள் கைவிடாது. ஒரு நாள் கைவிடாது. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடையவர் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் 100% நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். 100% இயேசுவுக்கு ஒன்னு கொடுக்க போதே மெய் சமாதானம். ஹல்லேலூயா. பூரண சமாதானம், பூரண கிருபை பாருங்க. மலையில் விலகினாலும் பருவதம் நிலை பெறுந்தால் அவருடைய கிருபை ஒன்று ஒரு நாள். யாருக்கிட்ட? ஜெபத்துல பண்றது. ஜெபம் ரொம்ப முக்கியம். உங்க சரீரத்துக்கு உடை எப்படி ரொம்ப முக்கியமோ நம்முடைய வாழ்க்கைக்கு ஜெபம் முக்கியம். நம்ம ஜெபம் இருந்தா தான் ஜெயத்தை பெற முடியும். வார்த்தை இருந்தா தான் பிசாசை எதிர்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட இருந்தா பிசாசு வரமாட்டான். கர்த்தருடைய வார்த்தை உள்ள எப்பவுமே இருக்கணும். உள்ள பாருங்க, இந்த பைபிள்லாம் இல்லாத காலம் வரப்போகுது. கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் சேவ் பண்ணி ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணா, ஹார்ட் டிஸ்க் இந்த லேப்டாப்ல ஹார்ட் டிஸ்க் ஐயா, லேப்டாப்ல ஹார்ட் டிஸ்க் இருக்குதாயா? நாம இருக்காரு இருக்குதுல. ஆண் இல்லாத எதுவும் பண்ண முடியாது. ஆண் பண்ணாதான் பேச முடியும். பெண் பண்ணா பேச முடியுமா? முடியாது. ஆம்பளைக்கு தான் சாப்பிட முடியும், பெண்பிள்ளைகிட்ட சாப்பிடுவியா? முடியாது. ஹல்லேலூயா. ஆம்புலன்ஸ் தான் போக முடியும், பெம்புலன்ஸ்ல போக முடியுமா? முடியாது. இப்போ பெம்புலன்ஸ் வரப்போகுது. இப்போ மலேசியால பெம்புலன்ஸ் வரப்போகுது. இது சிவி சிங்கார்சிங் வரங்கட்டியும் பாடி போயிடும். பெம்புலன்ஸ் வரங்கட்டியும் ஒரு பெண்ணு சீக்கிரமா சபைக்கு வந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆம்பளை கூட ஒரு டக்டர் பேண்ட் சட்டை மாட்டினா மாப்பிள்ள வந்துடலாம். எவ்வளவு சீக்கிரம் வராது. அது பண்ணும் ட்ரெஸ் ஒரு தூக்கம் வந்துடும். ஏன்னா அது அவ்வளோ சிங்காரிசின்னு அந்த ஆம்புலன்ஸ் வராங்கட்டி பாடி போயிடும். அதனாலதான் பெம்புலன்ஸ் வரப்போகுது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆன் பண்ணாதாங்க பேச முடியும். இப்போ மைக் ஆன் பண்ணதான், பெண் பண்ண பேசவும் முடியாது. ஆனா நீ ஆண்டவர்கிட்ட பேசுவதற்கு பரிசுத்தமா இருந்தா தான் நீ பேச முடியும். ஹல்லேலூயா. நான் முடிக்கிறேன். 9 படிக்க 26 9 படிக்க.
என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியினால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். பாருங்க, சொல்றாரு, அதிகாலையில் உன்னை சொல்ற, அதிகாலையில தேடணும் கடவுளை. தூங்கி வச்சு 4 மணிக்கு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், சைலண்டா இருக்கும். அவரும் நீங்க தான் பேசணும், அதுதான் டவர் கரெக்டா இருக்கும். கோயில் வெஞ்ச பத்தி பேசுனா காக்கா கத்தம், குருவி கத்தம், நாய் கத்தம், பேய் கத்தம், கடைசியில் ஓரமா உட்கார வச்சிடும். அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியம். 2 வார்த்தை பேசுங்க, இல்லை ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, இல்லை ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இன்னைக்கு இந்த உலகத்தை பார்க்க என்னை உயிரோடு வச்சு அதுக்கு ஸ்தோத்திரம், வேற ஒண்ணுமே வேணாம். ஆனா ஒன்னு ஸ்தோத்திர ஆண்டவரே, நாளைக்கு என்னத்த தூண்டு தாண்டவரே, தோத்திரம். நேற்று தான் மீன் குழம்பு வச்சு ஆண்டவரே தோத்திரம். இன்னைக்கு ரசம் வச்சா சோறு தூண்ண மாட்டாரு, தோத்திரம். அது மாதிரி குழம்பு ஜபெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு என்னத்த சாப்பிடுறது, நாளைக்கு என்னத்த சாப்பிடுறத குறிச்சு நீ கவலைப்பட்டீங்கன்னா நீ கிறிஸ்துவ இல்லை. கிறிஸ்துக்காக நீ பாடுபடு, கிறிஸ்துக்காக பேசு, கிறிஸ்துவ பிரஸ்தாபப்படுது, அவருக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் பெரிய காரியம். அதை பாருங்க, பண ஆசை எல்லாத்துக்கும் வேற இருக்குது, பரிசுத்தம் எல்லாத்துக்கும் நீதியா இருக்கும். அதுதான் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கும் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அதுக்கு முக்கியமான ஜெபம். ஹல்லேலூயா. அதனால கதை நான் முடிக்கிற சங்கீதம் 99 சங்கீதம் 3 வசனம் 5 9 வசனம் எப்போ வருவீரோ ஏசு எப்போ வரும் 6-8 வசனம் அங்க வாசித்து வரும். ஓகே, சங்கீதம் 99 3 படிங்க, 5 படிங்க. மகத்துவத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் பயங்கரமான உமது நாமத்தை, பாருங்க, ஆண்டவருடைய நாமம் பயங்கரமான நாமத்தை அவர்கள் துதிப்பாராக. அது பரிசுத்தம் உள்ளது. அடுத்தது 5 படிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணிந்து அவர் பரிசுத்தம் உள்ளவர். 9 படிங்க. உம்முடைய தேவனாகிய கர்த்தரை இவ்வளவு நேரம் கவர்மெண்ட் முடிக்கும் போது நீங்க பண்ற யாரா முடிக்கும் போது வாயை தந்துக்கிறீங்க, நீ தாங்க செய்யுமா. ஓ ஐயா ஏன்னா நானு எல்லாமே பைபிள் சரி, இந்த பைபிள் இங்கிலீஷ்ல இருக்குது படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறேன். நீ கரெக்டா படிச்சே ஐயா. படி ஐயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி, உடல் ரொம்ப சூப்பரா இருக்குது உங்க பல்லு. ஏன்னா உனக்கு எந்த கையில பால் ஊத்திக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் மில்க் எல்லாம் கிடையாது, நம்மளுக்கெல்லாம் கைத பால் மில்க் தான். அதனால பொருள் அப்படி இருக்கும். குழந்தைங்க பிறந்தோடனே தமிழ்நாட்டுல இந்தியாவில கழுது பால் ஊற்றுவாங்க. உங்களுக்கு ஊத்தி இருக்காங்களா? கைதே ஒரு நாள் கூட நான் பார்க்கல. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் தேடி வந்த வாகனமே கழுதுதான். நம்ம யார் தெரியுமா? இயேசுவை சுமக்கிற கழுதை. அல்லேலூயா. இந்த கழுத குடிகார கழுதியா இருந்த இந்த கழுதிய கிராமத்துல கட்டி வச்சிருந்த கழுதையை கொண்டு வந்து அந்த கழுத மேல வெண் வஸ்திரத்தை போட்டு அந்த கழுத மேல உட்கார்ந்து இருக்கிற இயேசுதான் நீங்க பார்க்க வந்து ராபர்ட்ட பார்க்க வரல. அல்லேலூயா. பாருங்க, அசுத்தமா இருமுடிதாக பரிசுத்தமா மாத்துறாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஆண்டவர் என்னோட சொன்னேன். பேசி முடிச்சேனும் அன்னைக்கு நான் நீங்க யாருன்னு கேட்டேன். எனக்கு அடையாளமா சொன்னார், நான் தான் உனக்காக உயிரோடு இருக்கிறேன். நான் அன்னைக்கு இந்த கையை தூக்கி கொடுத்த, இன்னைக்கும் இந்த கையை தூக்குறேன். ஏன்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தார், எனக்காக யாவையும் செய்து முடித்தார். இப்போதும் மீட்டிங்கை முடிப்பார். கை தட்டு. இப்போதும் மீட்டிங்கை முடிப்பார். பக்கத்துல இருந்தே கை தட்டு. இப்போதான் மீட்டிங்கை முடிப்பார். அதான் சொல்லுங்க. 9:9 படிக்கும் சார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு நம்ம பரிசுத்தம் உள்ளவர், உண்மை உள்ளவர், அன்பு உள்ளவர், தாழ்மை உள்ளவர், பொறுமை உள்ளவர். அல்லேலூயா. எப்படி சொல்லினே போலாம். அப்படிப்பட்ட ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைங்க நீங்க எப்படி இருக்கணும்? எப்படி? கிங்கோட பிள்ளைங்க. சிங்கம் சிங்கலா தான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம சிங்கம்
கும்பலா வராது. சிங்களா இருந்தாலும் நீ யூத ராஜசிங்கமா இருக்க. உன் கூட யூத ராஜசிங்கம் தான். எந்த பிசாசும் உன்னை தொடாது. அதுதான் சொன்னாரு நாகம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நாகம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க ஐயா நீங்க. நாகம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. இதோ சமாதானத்தை கோருகிற சுவிசேஷருடைய பாதங்கள் கால்கள் மலையில் மேல் வருகிறது. யூதாவே, இப்ப நீங்க யாருங்க? இஸ்ரவேல். இஸ்ரவேலே ஜனங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தருடைய வார்த்தையை கேள். இப்போ சொல்றாரு யூதாவே பண்டிகை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. இனி பாருங்க, இந்த நிமிஷத்துல இருந்து எந்த துஷ்டனோ, எந்த பிசாசோ, எந்த தடையோ, எந்த மந்திரமோ, எந்த மாயமோ உன்னை தொடாது. உன் வீட்டு வாசல் பக்கம் கூட வராது. அல்லேலூயா. நீ எதற்கும் பயப்படாத. நீ எதற்கும் பயப்படாத. யூதாவே உன் பண்டிகை ஆசரி, சமாதானத்தின் கர்த்தர் உன்னோட கூட வருகிறார். சிலர் யூதாவே உன் பண்டிகை என்ன பண்ணி ஆசரி, உன் பொருத்தனையை செலுத்து. துஷ்டன் இனி பக்கத்துல கை சொல்லு. பக்கத்துல கை துஷ்டன் இனி உன் வீட்டு வா. நல்ல கை முடியுமா? ருத்துமா அந்த பின்னால இருக்கிற பாப்பா கை முடி. பின்னால பாப்பா. ஆனா நீ நீ யாருன்னு பிடிக்கிற? அதே கை பிடிச்சிட்டீங்களா? மாப்பிள்ள நான் உன்ன பிடிக்கிறேன். உள்ள தோசை கல்யாணம். துஷ்டன் இனி சொல்லுங்க. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். 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 நல்லா ரெண்டு கையை தட்டி அப்பா நன்றி சொல்லுவோம். எந்த துஷ்டன், எந்த ஆவியும் உன்னை தேடி வராது. அல்லேலூயா. கர்த்தரே உனக்கு துணையா இருப்பார். அவரே உன் பலனா இருப்பார். அவரே உன் கீதமா இருப்பார். அவரே உனக்கு தஞ்சமா இருப்பார். அவரை அன்றி உன்னால என்னால எதுவும் செய்ய முடியாது சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு தந்த ஐயாவுக்கு நன்றி கூறி விடைபெற்று ஒரு பாட்டு பாடி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் சுவிசேஷ தென்றல் டாக்டர் ராபர்ட். மீட்டிங் முடிவு கையை தட்டு. மீட்டிங் முடிவு கையை தட்டு. நீங்க காலையிலே மதியானத்திலே இரவிலே நெடுஞ்சாமத்திலே என் ராஜாவே பள்ளத்தாக்கிலே என்னை வாழ வைத்து வந்து விடுதலே. வாழ வைத்து வந்து விடுதலே. எப்ப வலி வீரோ
விசுவாசி ஒரு கை தட்டுங்க. அருமையா கேள்வி வருது. சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு. ஏன்னா தாளக்காரங்க தான் பாட முடியும், தாளம் இல்லை போக முடியும். அதனால நல்லா வாசிக்கிறாங்க. அவங்க நம்ம சபைக்கு கிடைச்ச முத்துக்கள். ஹல்லேலூயா. ஒரு சபையில் எல்லாருக்கும் வாசிக்க ஆள் இருக்காது. ஆனால் நம்ம சபையில் பாருங்க பாத்திய கருவியெல்லாம் இருந்து எனக்கு நல்ல அருமையான ஒரு ஆலயத்தை கொடுத்த ஆண்டவரை எப்படியெல்லாம் உயர்த்துறாங்க. அதனால நல்ல வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு நன்றி சொல்றோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஓகே ஓகே. இங்கிலீஷ் தெரியாது. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா நான் அப்படிதான் டசு புசுன்னு பேசுவேன். எனக்கு தெரியாது. அதனால நீங்க பேசும்போது ஒன்று அப்படி பண்ண முடியல. அதனால நல்ல வாய்ப்பு தந்த அப்பாவுக்கு நன்றி சொல்றோம். அம்மா பாசமாக நன்றி சொல்றோம். நல்ல ஆராதனை வீரர் உங்க அம்மா. ஹல்லேலூயா. பாசமகிறாங்க செம்ம ஆராதனை. அதனால அம்மாவுக்கு நன்றி சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் சுவிசேஷ தென்றல் டாக்டர் ராபர்ட். இப்போவாது கையை தட்டு. ஹல்லேலூயா.